வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க முழு பேர் என்ன? துப்பாக்கி சித்தன் எப்படி பேர் வந்தது? நமக்கு துப்பாக்கி சித்தன் பேர் வந்தது, நான் ஃபாரஸ்ட்டில் இருந்தேங்க. சரிங்க. அதில் துப்பாக்கி எடுத்துகிட்டு எப்பவுமே ஃபாரஸ்ட் துப்பாக்கி எடுத்துகிட்டு சுற்றுவேன். ஃபாரஸ்ட் கூட. அதனால நான் இந்த வழக்கத்தில் போனதில் எனக்கு துப்பாக்கி சித்தன்னு பேரே வச்சது. என்ற பேர் முழுசாக சித்தா. சித்தா தான் பேர். சரிங்க. அப்புறம் இது ஈரப்ப வழக்கத்தில் இப்போ போனதில் துப்பாக்கி சித்தன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டே அந்த பேர் வச்சாங்க. இப்போ அதே பேர் நின்றுச்சு, துப்பாக்கி சித்தன்னு சொல்லிட்டு பேர் வந்து. ஆமாம், என்னமா பேர் சாதமாக இருந்தது, இது சித்தான்னு தான். ஓகே. அப்புறம் மறுபடியும் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சுற்றும் போது தான் அது துப்பாக்கி சித்தான்னு பேர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான், அதே இது கிடையாது. நீங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள சுத்தனால அந்த துப்பாக்கி எடுத்ததுனால தான் துப்பாக்கி சித்தன் பேரே வச்சது. அதுக்கு முன்னே சித்தா, சாத சித்தா தான். சரி சரிங்க. நீங்க எங்க பிறந்தீங்க? உங்க குடும்பத்தை பத்தி என்னன்னு சொல்லுங்க. நம்ம குடும்ப பத்தி நாம இங்கேயே பிறந்தது வளர்ந்ததில் இங்கேயே தாங்க. எந்த ஊருங்க? இது சோழவர் தொட்டியன்னு. சரிங்க. இப்போ பேதகவுண்ட தொட்டியன்னு இருந்துச்சு, எங்க தாத்தா பேர் இருந்துச்சு. சரிங்க. கவுண்டன்னு வர்றதுக்கு நாம காடு ஜனங்காச்சல்ல, அதனால இது சோழவர் தொட்டின்னு இருந்ததுக்கு இப்போ இந்த பேர் வச்சாங்க. ஆமா. சரி சரி. நீங்க சிறு வயதில் பல ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? எப்படி? நான் ஸ்கூலில் நான் படிக்கலைங்க. ஸ்கூலில் நான் படிக்கவே இல்லை, சும்மா அப்படியே. இப்போ பசங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கிறாங்க. எனக்கு பின்னாலே பிறந்தவைகளும். நமக்கு படிப்பு கிடுப்பு இல்லை. நாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பேன். விவசாயம் தான் பூரா முதலெல்லாம். அப்போ அதில் இந்த பயிர் வாசுறேன்னு தான் இந்த வாசுற வேலை கொடுத்தது. அதில் ஒரு 15 வருஷம் நானும் வேலை பார்த்தேன். அப்புறம் பார்த்துட்டு தான் கோயிலுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி நிலைமை எனக்கு. அங்கே கோயிலில் போய் கிடாய் வெட்டன்ட்டு 2 கிடாய் விட்டுருந்தோம். அந்த திண்ணீர் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு தான் அதை பண்ணலன்ட்டு இருந்தோமா. போனதுல அங்கே ஆரோக்கியசாமி, இந்த காட்டு தகலாலே ஆரோக்கியசாமிலாம் பிட்டிஷன் கொடுக்குறான். இவனை இந்த வழக்கத்திலே போட்டுடணும், நம்ம பூமி என்ன எப்பவுமே இவன் சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு தான் அவன் அதிரடிப்படைக்கு எழுதி பிட்டிஷன் கொடுத்து என்னைய அதிரடிப்படை அங்கே பிடிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாலே நானும் ஃபாரஸ்ட்டில் தான் இருந்தேன். சரிங்க. ஃபாரஸ்ட்லேயும் இருப்பேன், நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்பேன். என்ன வேலை ஃபாரஸ்ட்டில்? ஃபாரஸ்ட்ல சும்மா அது ஓனா பார்க்குறதுங்க. சரி சரிங்க. ஆமாம். நாங்கள் ஃபாரஸ்ட்டு, கார்டு, வாட்சரு எல்லாம் அப்போல்லாம் 3 பேர் தாங்க போடுவாங்க வீட்டுக்கு. சரி சரிங்க. அதில் ஃபாரஸ்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? வேலை, அந்த வேலையில் தான் இருக்கிறேன் நான். சரி சரிங்க. சரி, அதிலிருந்து மாரியம்மன் கோயில் தாளவாடி போகிறோம். சரிங்க. தாளவாடி போயிட்டு ஒரு முருகன் படம் ஓடிட்டு இருந்துச்சு. சரி சரி. சரி, முருகன் படம் ஓடுது பார்க்கலான்ட்டு அங்கே போனேன். போனது அந்த லைட் கம்பம் ஓரத்துலேயும் நின்று இருந்தார். அவர் டிஷர்ட் போட்டுட்டு நின்று இருந்தாங்க உங்க மாதிரி. சரி சரிங்க. நான் என்னோட வேற நின்று இருக்கிறாங்கன்ட்டு நானும் பார்த்துட்டு நின்று இருக்கிறேன். சரிங்க. பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் திரும்புறேன், இப்படி கிராஸ் பண்றேன். டக்குன்னு பின்னால பிடிச்சாங்க. பேரு என்னைய போலீஸ் பிடிக்கிறாங்க. மப்டியில் தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரியல போலீஸ்ன்னு. என்னப்பா பிடிக்கிற நீ அப்படி என்ன? பேர் என்ன? பேர் சித்தா. என்ன? ஓஹோ, சித்தா நீ தானே? சரி, என்னமோ உனக்கு எஸ்ஐ கூப்பிட்றாங்க, வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. நான் வர முடியாது, நான் சும்மா எதுக்கு வர்றேங்க அப்படிங்கிறேன். இல்லை சும்மா உன்னைய பார்க்கணும், பேசணும்னு சொன்னாரு, நீ வா அப்படிங்கன்னு அந்த பக்கம் அவன் எழுதிக்கிறாங்க. எங்க சம்சாரம், எங்க தங்காச்சி, அது ஒரு கை குழந்தை வேற எடுத்துருக்குது. ரோட்டு மேலே நின்று இருக்கிறோம். இவங்க இந்த பக்கம் இழக்கிறாங்க, அவர் அந்த பக்கம் இழக்கிறாங்க. அப்புறம் இவங்கள தள்ளி விட்டுட்டு என்னை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. எங்க? தாளவாடியில். அங்கே ஸ்டேஷன் பக்கம். சரிங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு யாராவது வந்திருக்கேன், எங்க குடும்ப எல்லாம் பூரா வந்திருக்கிறேன்னு நான் சொன்னேன். அப்புறம் எங்க தம்பி இப்போ வந்திருந்தாங்க. அப்ப அவனும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் உட்கார வச்சுட்டு, சரி, அந்த ஊருக்காரரு, மணிக்காரரு, அவரு இவரு கணக்குக்குள்ள பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் சொன்னாங்கப்பா, இன்னைக்கு நோம்பினால அவனை எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்க, என்ன இருந்தாலும் நாங்கள் காலையில் ஆளை நாம கொடுக்குறோம், ஆளை விட்டுருங்க, கலாட்டி ஆயிரும் அப்படி இப்படின்னு எல்லா பெரிய பெரியார் எல்லாம் சொன்னதுக்கு நாங்கள் இல்லை, எஸ்ஐ வந்துடுறாரு, நாங்கள் முடிச்சுட்டு அவனை அனுப்பிடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு
என்ன பண்றாங்க, எங்க பின்னாலே ஒரு கதவு, அந்த கதவுல என்னை தூக்குறாங்க. எங்க 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும். சரி சரி. தூக்கி அதை எங்க கொண்டு போறாங்க, பண்ணாரை கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் இங்க தொலைவுறாங்க இல்ல. அப்புறம் இவரு கிலாட்டி பண்ணி அந்த நோம்பி பண்ணல, அது இதுன்ட்டு கலந்துருவாள் பண்ணி இது பண்ணிட்டாங்க. சரி, எங்கன்னு அங்கே பண்ணாரை கூட்டிட்டு போய் இந்நேரம் நைட்டு பூரா அப்படியே வச்சிருந்தாங்க. காலையில தான் எனக்கு அடிக்கிறாங்க. டேய், ஊரப்ப உனக்கு தெரியுமாமா, வீரப்பனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கிற அப்படின்னு ரொம்ப அடிங்க. அடின்னு சரியான அடிதான். இல்ல யாரு உங்களை வந்து அந்த இடத்துல போலீஸ் தான் கேம்ப்ல கொண்டு போய் கேம்ப்ல தான் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அப்புறம் அங்கெல்லாம் பாதி எனக்கு பயங்கர காய்ச்சல் மாதிரி அடிச்சு விட்டானுங்க. சரி, நான் இல்லைன்னு சொல்றேன். ஈரப்பன் நமக்கு தெரியாதுங்க, நான் ஈரப்பன் ஒரு நாள் பார்த்தது கிடையாது. நான் ஈரப்ப எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. பார்த்துருந்தா பார்த்துருப்பேன்னு சொல்லுவேன், பார்க்கலன்னா இல்லை பேசியிருந்தா பேசிருப்பேன்னு சொல்லுவேன். எதுவும் இல்லாத நமக்கு ஈரப்பன் இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறீங்களேன்னு நான் கேட்குறேன். இல்லை, நீ பயங்கர திருடா, நீ சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் நிறுத்திட்டு ஒரு மூட்டை துப்பாக்கி எல்லாம், இந்த மருந்து வெடி துப்பாக்கிகள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க அங்கெல்லாம். அப்பா இந்திரா காந்தி அம்மா காலத்துல எல்லாம் வச்சிருக்கிறவையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கொண்டு போய் அப்படி கொடுத்துட்டாங்க. கேஸ் பாஸ் ஒன்றும் போடல. சரி, அந்த துப்பாக்கியில தூக்கி ஒரு மூட்டையும் நாங்கள் வண்டியில் போடுறோம். நம்ம கையிலேயே எடுக்கிறாங்க. அப்புறம் எடுத்துட்டு வந்து எங்கே வர்றாங்க, ஆசனூர் வர்றாங்க. ஆசனூர் வந்து ஆசனூர்ல இறக்கி விட்டு அந்த ஸ்டேஷனுக்கு உள்ள எங்களை பூட்டி வச்சுட்டாங்க. ஆசனூர்ல ஒரு கேம்ப், ஃபாரஸ்ட் குவார்டர்ஸ். அந்த காடு பவுண்டரி ஓரமே, அதை யாருமே வந்து பார்க்க கூடாது. அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அங்கே 3 மாசம் கொடுமைன்னா கொடுமையில, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே பயங்கர கொடுமை கொடுக்குறாங்க எனக்கு. ஈரப்பன் நீ பார்த்துருக்குற, நீ சொல்லவே மாட்டேங்கிற, அதை வந்தான் எல்லாம் அடிக்கிறதா உதைக்கிறதா எல்லாம் கொடுமை. அப்புறம் வந்து அந்த கேம்ப்ல வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அவங்க ஒரு 50 பேர் 60 பேர் இருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அவ்வளவு பேர் இருந்தாங்க. பொதுமக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? பொதுமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாங்க. சரிங்க. விட்டுட்டு எங்க ஒரு 5-6 பேர் வச்சிருந்தாங்க. சரிங்க. எங்க சித்தப்பையன் ஒரு பையன், அவங்க மாதான்ட்டு, எங்க தம்பி ஒருத்தன். எங்க தம்பியை விட்டுட்டாங்க. 3 மாசம் ஆன கடைசியில தம்பியை விட்டுட்டாங்க. மகாதேவனும் விட்டுட்டாங்க. சரிங்க. சரி, உங்க அண்ணனை வச்சுக்கிறடா, உங்க அண்ணன் சொல்ல மாட்டான், ஈரப்பனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது, நீ போயிரு, நீ போய் வீட்டுக்கு போயிருன்ட்டு அவர் அனுப்புறாங்க. அடிக்கடி நீ வந்து பார்த்துக்கணுங்கிறாங்க. இப்படியே பண்ணீங்க. எங்களுக்கு ஒரு சோறு கொடுக்குறதுன்னா சோறு தர மாட்டாங்க. அந்த சோறு கொதிச்சு வந்த நுரை கட்டி வந்த அந்த தண்ணியை வடிச்சுக்கிறது, அதுக்கு ஒரு உப்புமே கிடையாது. ஒரு டம்ளர் தான் கொடுப்பாங்க. அது மழை அரிசி வச்சிருப்பாங்க, மாவாட்டை. அந்த மாவாட்டை மழை அது என்ன பண்றது, அதுல போட்டு லொட்டேஷன் பண்றது. உப்புமே போட மாட்டாங்க, அதுதான் கொடுக்குறாங்க. இன்னும் குடிச்சுதான் ஆகணும். நான் என்ன பண்ண முடியும், இல்லைன்னு ஓதே விழுவும். சரி, எல்லாம் பயங்கர கோடமை பண்ணி அப்படி இருந்தாங்க. எங்க தம்பி விட்டுட்டாங்க. எங்க தம்பி வந்து வீட்டுக்கு வந்து இவன் என்ன பண்ணிருக்கிற, ஏதோ சப்பாத்தி கிப்பாத்தி அது வாங்கிட்டு அங்கே வர்றான். நாங்க அன்னைக்கு நைட்டே நாங்க எஸ்கேப் ஆகிறோம். நமக்கு வந்து ரேடி சங்கிலி கட்டி வச்சிருந்தாங்க. சரிங்க. ஜனார் பக்கம் கதவு இல்லை, அந்த ஜனார்ல தான் போயிட்டு உள்ளே வரணும். அதுல அங்க ஒரு மண்ணு குட்டை, அதுலயே ஒண்ணு போறது, வெளிக்கு போறது, காட்டுக்கு போறது எல்லாம் அதுலயே போயிட்டு அந்த சங்கிலி எடுத்துக்கிட்டு வந்து படுத்துக்கணும். செவ்வறு வரும் இப்படி வச்சிருந்தாங்க. சரி, எப்படி நாங்க இது கழட்டிட்டு ஓடி போயிடலான்ட்டு கையில கொஞ்சம் இதாகி போச்சல்ல, விலங்க அப்படி உருவிட்டோம். உருங்கி அந்த ஜன்னல் சந்திலே அப்படியே 2 பேரும் ஓடி போயிட்டோம். ஒரு 7-8 மணி, 7-7:45 இருட்டு, நைட் டைம்ல. சரிங்க. அந்த இருட்டுலயே ஓடி வந்துட்டோம். ஓடி வந்து எங்க ஊருக்கு பாளையப்படகன்ட்டு எங்க சம்சார வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க சம்சாரம் பயந்துக்கிட்டு உள்ளே இருக்குது, கதவு தட்டுட்டேன், உள்ளே இருக்குது. ஓஹோ, போலீஸோட வந்துட்டாங்களா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? அதுக்கு முன்னே இருந்தது நானும். சரிங்க. ஆக வந்து என்ன எப்படி எது வந்து அப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே அப்படிங்கிற. நான் என்ன பண்றேன், நான் இங்க எஸ்கேப் ஆகி வந்துட்டோம், நீ இங்க இருந்த போலீஸ் பிடிச்சிரும், போலீஸ் வந்துருவான்ட்டு நைட்டு நான் ஒரு பாத்திரம் கீத்திரம் மாவும் அது இதை கொஞ்சம் அரிசி கிரிச்சி வெள்ளை தூளையில எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டோம். காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்.
காட்டுக்குள்ளே ஒரு 8-10 நாள் இருந்தோம். கால இப்போ வந்து கையெல்லாம் நீங்க யாரை தப்பிச்சு வந்தீங்க இல்லையா? நாங்க மாதன்ட்டு ஒரு கூலை பையன் இருக்கேன். நேற்று பேசிட்டு இருந்தாங்க அந்த பையன், சித்த பையன் தான் அதுவும். இப்போ வெளியில போகும்போது யார் யார் வெளியே போனீங்க நீங்க காட்டுக்கு? தனியா மாவுல எடுத்துட்டு? அது எங்க சம்சாரம் நானும். அவரு மாதம் வந்து தனியா போயிட்டாரு. அவனை அவனும் இருக்கிறான் கூட, 3 பேரும் போறோம். அவனை 1 நாள் 2 நாள் வச்சிருந்து அவனை கொண்டு வந்து இங்க விட்டுட்டோம். சரி சரி. அவனை இங்க விட்டுட்டு நாங்க மறுபடியும் அங்கேயே போயிட்டோம். சரி சரி. மறுபடியும் அங்கே போய் குடிக்கால தண்ணி கிண்ணி காய வச்சுட்டு அங்கே இருந்தோம். அதுலேருந்து இவியில் வர்றாங்க. ஈரப்பன்னு எனக்கு தெரியாது. அந்த தடத்தில் புதுன்னு வந்தாங்களோ போலீஸ் வந்துருச்சுன்ட்டு நானும் ஓட முடியாது கார் வழி. அப்புறம் எங்கள் சம்சாரம் ஓடி போயிடுச்சு. இது ஒரு பக்கம் ஏறி திட்டேறி பள்ள ஏறி ஓடி போயிடுச்சு. அப்புறம் வந்து பிடிச்சிட்டாங்க. நான் இந்த மாதிரி போலீஸ் இல்ல ஈரப்பு கோஷ்டி இவியில் வந்து கோவிந்த சேத்துக்குள்ளி இவரெல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு தெரியாதே போலீஸ் தான் வந்து பிடிச்சிட்டாங்க எனக்கு. சரி நான் பயந்துக்கிட்டு பேச வர்றது மூச்சு வர்றது எனக்கு நட்டுக்கு பிடிச்சிக்கிச்சு. அப்படியே கை காலில் நடுங்குது, வாய் வராது, பயம் பயம். நான் அப்ப சொல்றேன், நான் ஐயா நான் ஓடி வந்த தவறு தானே. நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்க? அவர்கிட்ட சொல்றேன். சரி சரி. நான் ஓடி வந்தது தான் இந்த தவறுங்க, நான் இந்த மாதிரி வந்துட்டேன், என்றது தப்பு தான், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அவருக்கு நான் சொல்றேன். அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசிட்டு இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்படியே ஒரு அமைதி உட்காந்துருந்து கோவிந்திங்க வா அப்படின்ட்டு கோவிந்தனும் அவனும் அங்கே போறாங்க. பாரு அந்த பாவம் அந்த காட்டுவாசியா பாவம் பாரு எவ்வளவு கஷ்டம், நம்ம மூஞ்சி கூட பார்த்தது இல்லை, நம்ம பேரை சொல்லி சொல்லி இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்றாங்கல்ல, எப்படி அப்படி இப்படின்னு பேசுறது எனக்கு காது கேட்குது, நல்லா கேட்குது உங்களுக்கு. ஓஹோ என்ன இப்படி கூட பேசுறாங்கன்ட்டு எனக்கு அப்பவுமே போலீஸேன்னு தான் இப்படி தெரியாது, திசை மாத்துறாங்கன்னு தான். அப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி எடுத்து கூட்டிட்டு போனாங்க. அங்கே காப்பி கிப்பி வச்சு மிக்சர் கொடுத்தாங்க. அது சாப்பிட முடியாது, காப்பி கூட ஏதோ பயந்து கிஞ்சிட்டு காப்பி குடிச்சா மிக்சர் திங்க முடியல, அந்த மிக்சர் சாப்பிடுங்கிறாங்க. அப்ப யார் வந்தது உங்களுக்கு பார்க்க வந்துடும் போது? அப்பேரும் இல்லை இவி தான் ஈரப்ப வந்து அவியில 5 பேரு, நாங்க 2 பேரு. வீரப்ப அவங்க கூட யாரா இருந்தாங்க? அவி சேத்குழி கோவிந்தா, மாதேஷு, ரங்கசாமி, பேபி, கோவிந்தா. அவர் 5 பேர் இருந்தாங்க. அவர் 5 பேர் தான் இருந்தது லாஸ்ட்ல, அவரும் 5 பேர் தான் இருந்தாங்க. சரி சரி. அப்ப நாங்க 2 பேர் சேர்ந்ததுல வந்து 5, 6, 7 பேரு. அப்புறம் மறுபடியும் அப்படியே போய் அங்கே ஒரு பக்கம் போய் அங்கே 3 பசங்க வந்து சேர்ந்தாங்க, அம்புராஜு, தங்குராஜு, அப்புசாமி. இப்ப வந்து வீரப்பன் வந்து உங்களை எப்படி வர சொன்னாரா, நீங்களே போறான்னு கூட்டு? நான் வரமாட்டேன், எங்க சம்சாரமே வரமாட்டேங்குது. வேண்டாங்கய்யா நீங்க பெரிய சமசாரா, நீங்க உங்க கூட நாம சேர்ந்து நமக்கு அந்த வழக்கெல்லாம் போட்டுருவாங்க, எங்களுக்கு பயம், நமக்கு என்ன ஒரு சின்ன கேஸ் தான் போடுவாங்க, ஏதோ கொஞ்ச நாள் இருந்து கூட நாங்க ரிலீஸ் ஆகி வந்துடுறோம், ஏதோ அடிச்சு கிடிச்சு ஒரு 4 அடி அடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு. உங்க மேல எது கேஸ் போட்டது? ஃபர்ஸ்ட் கேஸ் போடலீங்க, ஃபர்ஸ்ட் இந்த பூமி தகராறு தான். பூமி தகராறுன்னா என்ன சொல்ல வரீங்க, சொல்லுங்க தெளிவா. அந்த பூமி தகராறுக்கு தான் வந்து ஆரோக்கியசாமி தான் பிட்டிஷன் கொடுத்து போலீஸ் கையில் கொடுத்துருக்கான். எதுக்கு அவர் பிட்டிஷன் கொடுத்தாரு? இவன் ஏதோ பூமி பத்தி நமக்கு போன வழியில வர்ற வழியில பேசிட்டே இருக்கிறான்ல. நீங்க வந்து எதனால வந்து நீங்க அவங்க பேசுனீங்கன்னு கேக்குறேன். யாருக்கிட்ட? ஆரோக்கியசாமி கிட்ட. ஆரோக்கியசாமி பேச மாட்டாங்க, தடுத்துக்கிட்டு தெளிவா வந்து நம்ம பூமி புடுங்கினவ பாரு எப்படி போறாங்க அப்படின்னு. அப்ப வந்து உங்க சொத்தை வந்து அவங்க வந்து நம்ம சொத்தை இப்படி எல்லாம் புடுங்கி தின்னுட்டு ஒரு அப்பாவிகள் இப்படி புடுங்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னதான் அதுக்கும் 2-3 தக்க ஸ்டேஷன் கொண்டு போய் கேஸ் போட்டு என்ன அடிச்சு அங்கே 2-3 நாள் ஸ்டேஷன்ல வச்சு அப்பதான் விடுவாங்க. அது பிரச்சனையில தான் அவன் அந்த பிட்டிஷன் எழுதி வீரப்பன் வழக்கத்திலேயே ஓட்டி விட்டுறலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வீரப்பன் தெரியாது. அப்பத்தி இப்ப வந்து பிடிக்கும் போதுதான் எனக்கு தெரியுது, ஓட்டி விட்டு தான் நான் போய் அவன் கையில மாட்டிக்கிட்டேன். நீங்க கேப்ல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வீரப்பங்களை பார்த்தேன். அது வந்து என்னைய சந்திச்சு நம்மளை பிடிச்சிட்டாங்க, நான் போலீஸ் பிடிச்சிக்கிச்சேன்னு. அப்புறத்தாக விகாரமா எல்லாம் சொல்றாங்க. அப்ப டீ காப்பியில கொடுத்து சமாதானப்படுத்தி அப்புறம் சொல்றாங்க நான் தான் ஈரப்பன், நம்மளுக்கு தெரியுமாங்கிறாங்க. தெரியாதையா அப்படிங்கிறேன், நான் தான் ஈரப்பா, ஏன் பயந்துக்கிற சொல்லு, யார் இது என்ன போலீஸ் அடி அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் பேசி அப்புறம் மிக்சர் எல்லாம் தின்னு அப்புறம் சொல்றாங்க நீ போகாத, நீ எஸ்கேப் ஆகி வந்திருக்கிற, கண்டவனை கொண்டு போடுவாங்க,
நீ நம்ம கூட ஒரு கொஞ்ச நாள் இருந்துக்கணும், அம்மாவை வேணா அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு ஒரு கட்டுப்பணம் இவ்வளவு கட்டுப்பணம் எடுத்துட்டு வந்து இவகிட்ட வைக்கிறாங்க. இவன் என்ன பாக்குறா, ஐயோ இந்த கட்டுப்பணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் எங்களுக்கு, ஐயா இந்த பணமே எங்களுக்கு வேண்டாம் என்ற புருஷனை விட்ட போதும், நாங்க எங்கேயே தப்பிச்சுக்கிறோம். நீங்க வீரப்பங்க வெளியே வர்றது கேக்குறீங்க. ஆமா ஆமா, அவரு விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வெளியில வரணும்னு நாம நீ சொல்லுன்னு நான் இவளுக்கு சொல்லி விட்டேன். அப்புறம் அவரு விடவே இல்லை எங்களை. நான் அப்புறம் நீ எந்த வேலையில இருந்த, வேலை என்ன செய்யறதுக்கு நான் என்ன வந்துட்டேன், பெயர் வாசுறேன்ட்டேன். ஓஹோ நீ வாசல் வேலையில இருந்தியா அப்படின்னாங்க. ஆமா அதுவும் கண்டுகிட்டாங்க. இவனை விட்டா எல்லாமே இந்த ஏரியாவே காட்டுவான், இவனுக்கு எல்லா இடமே தெரியும். சரி சரி, நீங்க வந்து காட்டுல வாழ்க்கை பத்தி இவனுக்கு தெரியும், எங்க இருந்தாலும் இவன் கண்டு வந்து காட்டிடுவான். என்னத்தான் அவியல் பயந்துக்கிட்டு இவன் நம்மள விடல. சரி எங்க சம்சாரவே விடல. சரி என்ன பண்றதுன்ட்டு எங்க சம்சாரத்துக்கு உட்கார்ந்து எல்லாம் பேசி, எனக்கு போனது ஒரு தங்காட்சி போச்சு, இருக்கிறது ஒரு தங்காட்சின்ட்டு நினைச்சுக்கலாம். நமக்கானது அதுக்கும் ஆகட்டும், இன்னும் அது வரேன்னு நாம என்ன பண்ண முடியும், அதுவும் அம்மா அப்பா வீட்டுக்கு போகாது. அவி குரூப்புக்கு எல்லாம் சொல்லி, நீங்க ஒரு தாய் தகப்ப மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி வீரப்பனார் சொல்றாரு. அவரு எல்லாம் சொல்லி சொல்லி அப்புறம் எல்லாம் பேசி, அப்புறம் ஒன்னா எங்களை கூட்டிட்டு போறாங்க. ஒரு கொஞ்ச நாள் இருந்துக்குங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றேன், அப்புறம் இந்த போலீஸ் எல்லாம் போன கடைசியில அப்புறம் கொண்டு வந்து உங்களை விடுறேன் அப்படின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போறாங்க. உங்க ஃபர்ஸ்ட் நடந்த இது. அப்புறம் அவி கூடவே இருக்கிறோம். அப்புறம் வர்றதா பேட்டி கிட்டில எடுத்தாங்க, போட்டோ அதுலயும் போட்டதும் காட்டிட்டாங்க. அப்புறம் அவரு என்ன சொல்றாங்க, இங்க ஈரப்பா இல்லைன்னு சொன்னீங்களா, இப்ப ஈரப்ப கூட பேசிட்டு எப்படி என்று இங்க எங்க குடும்பத்தை தொந்தரி பண்றாங்க. நம்மனால எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு பாதிக்கப்படுதுன்ட்டு இவிகளை கொண்டு போறது, மாதேஸ்வரம் மேலே கொடுமைப்படுத்துறது, கேம்பில கொண்டு போய் கொடுமைப்படுத்துறது. ஆனா ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க, ரொம்ப கொடுமை பண்ணிருக்கிறாங்க எங்க குடும்பத்தையே. இப்ப வனப்பகுதியில் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எப்படி துப்பாக்கி எடுத்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் எப்பவுமே பாரிஸ் துப்பாக்கி எடுத்த மாதிரி அப்படியே அவரு கூட நான் எடுத்துட்டு போவேன். எந்த சண்டை தகராறும் அப்ப எந்த இதுவும் நடக்கிறதுக்கு நான் விடல. போலீஸ் இந்த பக்கம் வந்தா நானும் ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிடுவேன். இந்த போலீஸ் மேல மோதி சண்டை நடந்து இந்த வழக்கையில நம்மளுக்கு வந்து வருமல்ல, அப்புறம் நாங்க தானே போகணும்ட்டு இந்த வழக்கையில எங்களுக்கு போட்டுருவாங்கன்ட்டு அது ஒரு பயம் எனக்கு. நானும் இவரு ஒரு பக்கம் கூட்டிட்டு போவேன். போலீஸ் இருந்தா அந்த காட்டுல இந்த காட்டுக்கு வருவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்தந்த இடம் விட்டு மாறி மாறி போயிடுவேன். இப்படியே தான் அவர் கூட எல்லாம் இருந்தேன். இருந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருந்திருக்கிறேன். இப்போ காட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து வீரப்பனார் வந்து துப்பாக்கி சித்தர் கூப்பிடுவாங்களா இல்ல வேற? இல்ல சித்தப்பன்னு தான் பேர் கூப்பிடுவாங்க, சித்தப்பன்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க மேல எப்படி கேர் எடுத்துப்பாரு அவரு? நம்ம மேல எல்லாம் பயங்கர ஒரு நல்லதா இருந்தாங்க. ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்தாங்க. நானும் அண்ணா என்ன தான் கூப்பிடுவேன், அவரும் சித்தாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க சம்சாரம் அம்மா என்ன தான் கூப்பிடும். அந்த மாதிரி அந்த பிரச்சனையும் எல்லாரும் வச்சிருந்தாங்க. நாங்க எந்த பிரச்சனைக்கும் அவரை விடல. நீங்க இருக்கிற வரைக்கும் அவரு எந்த பிரச்சனைக்கும் நான் விடல. அதோ ஒரு பிரச்சனை வந்து இங்க ஒரு மலையில இருந்தோம், அதுலயும் எந்த பிரச்சனை நடக்கல. அது சாமலையில விட்டு ஓடி வந்துட்டாங்க. நானும் பிரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்புறம் போய் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கூடவே இருந்து அப்புறம் நாம இருந்து 1.5 வருஷம் பக்கமாயி போச்சு. நமக்கும் காட்டுல இருந்து நமக்கும் கஷ்டம். அப்புறம் நான் சொல்றேன், ஐயா நாங்க இருக்க முடியாது, இங்க பண்டிப்புரா போயிருக்கிறோம். இங்க கர்நாடகா பண்டிப்புரா, இங்க கோபாலசாமி மலையன்ட்டு அந்த பக்கம் போய் அங்க கிருபகரன்னு சொல்றாங்க. அந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த மிருகத்தை தாறு, இந்த புலி தாறு எல்லாம் எடுத்து போட்டா அவியில வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த அளவுல புதுசா போட்டா அவிகிட்ட நல்ல போட்டோ இருக்கும், கேமரா இருக்கும், வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்க. சரி நான் அங்க போய் அவியில எல்லாம் பிடிச்சி என்ன பண்றது அப்படின்னு, கேமரா வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த திட்டத்துல தான் அவிய போய் அவியில பிடிக்கிறாங்க. அவியில கொண்டு போய் பிடிச்சி அங்கே நான் பிரிக்கிறேன். பிரிஞ்சு ஒரு பக்கம் வந்து சேர்ந்துக்கிறேன். நான் அந்த கூட்டத்திலயும் இல்லை. நாங்க 2 பேரும் பிரிச்சு வந்துடுறோம். இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் பிடிச்சிட்டு நாளைக்கு இது ஒரு கேஸ் போட்டா என்ன பண்றதுன்ட்டு நானும் பிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் அவியல பேசி அவியல பிடிச்சி அது கலாட்டி ஆகி அது பிடிச்சி அவியல்கிட்ட கேமரா என்ன வாங்கினாங்களோ தெரியல, அவியல விட்டு போட்டு அவர் இப்படி வர்றாங்க. நான் நம்ம காட்டிலேயே இருக்கிறேன்.
அப்புறம் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுறாங்க எனக்கு மறுபடி. ஏன்னா அந்த இடம் காட்டிருந்தாங்க, எங்க போனாலும் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். அந்த இடத்துக்கு நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். சரி சரி. அங்கே வந்துட்டாங்க. சரி சரி. அங்கே வந்து அப்புறம் சேர்ந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு 8-10 நாள் இருந்து, ஐயா நான் இன்னும் இருக்க முடியாது, நான் போய் சரண்டர் ஆகுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஜீவா தங்கவேலு, நக்கீரன் கோபாலண்ணா, அப்புறம் சிவசுப்பிரமணி இவங்களுக்கெல்லாம் சொல்லி நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன், எனக்கு சரண்டர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு அவருக்கு சொல்லி தகவல் கொடுத்து, அப்புறம் அவன் மூலக்கமா நான் போய் பண்ணாரில மொட்டையை அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து சத்தியில ஏறி, அங்கிருந்து சத்தியிலிருந்து தான் கூட்டிட்டு போறாங்க. எப்படி கூட்டு போனாங்க? கார்லயே பஸ்? இல்ல இல்ல, நான் இங்கிருந்து நடந்தே போயிட்டேன். பண்ணார கேம்ப்லயே போய் மொட்டை அடிச்சுட்டு பண்ணார கேம்ப்லயே, அவை கேம்ப்லயே தண்ணி கிண்ணி எல்லாம் இருக்குது, அவை கேம்ப்லயே தண்ணி எல்லாம் குளிச்சுக்கிட்டு. ஆனா தெரியாது உங்க நீங்க? இல்ல தெரியாது. அப்புறம் மொட்டை அடிச்சுக்கிட்டு போய் பண்ணாரம்மனை கும்பிடு போட்டு அந்த கூடையில பூச்சி சாமனையில வாங்கி வச்சுட்டு நான் அப்படி சத்தியமங்கல போறேன். பஸ் ஏறி சத்தியில் போய் இறங்கி, அப்ப பூத்தவளி தான் பவுனும் இந்த காசு போட்டு பூத்தவள் பேச, 1 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின்ஸ் போட்டு தான் கேட்கணும். அப்புறம் அங்க போய் பேசி எந்த இடத்துல இருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு அங்க சொல்லி, அப்பதான் ஜீவா சிவசுப்பிரமணி வந்து என்னை கூப்பிட்டு போறாங்க. இப்போ வந்து காட்டுல வந்து இப்போ சாப்பாடு தண்ணி எல்லாம் எப்படி இருந்துச்சு? அது சாப்பாடு தண்ணி எல்லாம் அது நல்லது. காட்டுல பயங்கர வசதி இருக்குதுங்க, தண்ணி எல்லாம் இருக்கிற இடம் இருக்குது. சாப்பாட்டு அங்கங்கே வந்து வாங்குவாங்க, கொண்டு வந்து தருவாங்களே. வண்டியில நைட்டு வந்து வண்டியில இறங்கும், நாங்க நைட் கொண்டு வந்து போட்டுக்குவோம். நமக்கு வேணுமென்னதை எடுத்துக்கிறோம், வேண்டாத இல்லாத கொஞ்சம் வச்சு விட்டுருவோம். ஒரு இடத்துல எல்லாம் பொதிச்சு விட்டுறாங்க. அப்படியே மின்னுக்கு போவோம். அந்த ஏரியா கலாட்டு இல்லைன்னா அந்த ஏரியாத்துல இருப்பாங்க 8 நாள் 10 நாள். ஏதோ இங்கே ஆளுகள் கொஞ்சம் நிடம் மருந்து ஜாஸ்தியானேன்னா அந்த ஏரை விட்டு வேற மாற்றிடுவோம். இப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ காட்டில் வந்து சமைக்கும் போது அந்த புகை வரும், இல்லைன்னா இது வரும், அது மாதிரிலாம் முதல்ல என்ன பண்ணுவீங்க? அந்த புகை இல்லாத விறகு தான் போடுவோம். அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அந்த விறகு இருக்கு காட்டுல, அந்த விறகு போட்ட பெட்ரோல் மாதிரி தெரியும். அது புகையில ரொம்ப தூரத்துக்கு தெரியாது. அந்த புகையே வராது. அது அந்த விறகுல போட்டு சமையல் எல்லாம் பண்ணிக்குவோம், சாப்பிடுவோம், அங்கேயே இருந்துக்குவோம். அப்புறம் புகை வந்தாலுமே எதுவும் விறகு புகை வராம இருக்காது, புகை வந்து தீரும். அந்த புகை கண்டே அங்கே வர்றாங்க, வர்றது இல்லை. சும்மா ஊர் மக்களை அடிக்கிறது ஒதிக்கிறது இவீலதான் கொடுமைப்படுத்துறாங்க. இவியில்தான் மின்னால விட்டுட்டு அந்த தண்ணியோட அது இது எல்லாம் போய் பார்த்துட்டு இவி மின்னால விட்டுட்டு தாவி பின்னாலே வருவாங்க. இப்படித்தான் நடந்திருக்குது. இந்த போலீஸ் கூட காட்டுக்குள்ளே வந்து தொலைவுனது காட்டுல வந்து சரித்திரமே கிடையாது. நான் ஒரு நாள் போலீஸ் பார்த்ததே இல்லையே. நாம அத்தனை ஒரு வருஷம் சுத்திருக்கிறேன், போலீஸ் இருக்கிற பாங்காடையில சுத்திருக்கேன். இங்கிருந்து அந்தியூர் வரைக்கும், இங்கிருந்து கேரளா வரைக்கும் சுத்திருக்கிறோம். நான் ஒரு போலீஸ் பார்த்ததே இல்லை. தார் மட்டும் போயிருக்கேன், அந்த தடத்துல போயிட்டு வரும், ஏதோ தண்ணி இருக்கிற இடத்துல, முக்கியமான இடத்துல. நீங்க அந்த மாதிரி இடத்த போக மாட்டீங்க? அந்த மாதிரி இடத்த நாங்களும் போய் பார்ப்போம். சாயந்தரம் அங்கேயும் இங்கேயே இருப்பான். அவங்க பொழுதா வரைக்கும் இருப்பாங்க அந்த இடத்துல. அவ இருந்து போயிடுவாங்க சுத்திட்டு, அப்புறம் தேடணும்ட்டு நம்ம மறுபடியும் அந்த இடத்துலயே போய் சாப்பிடுவோம், சமையல் இருப்போம், அங்கேயே இருப்போம், படுத்து நாம ஒரு பக்கம் போவோம். இப்போ வந்து சாப்பாடு செய்யறது வந்து காலையிலயும் செய்வீங்க, மதியம் செய்வீங்க, நைட்டு செய்வீங்க? 3 நேரம் சாப்பாடு செய்வோம். இல்லைன்னா ஒரு டைம் செஞ்சது அப்படியே நைட்டுக்கு அப்படியே ஏதோ இல்லைன்னா தோசை கிசை போடுவோம், இல்லை இட்லியே போடுவோம். இட்லி தோசை சொல்ற அளவுக்கு எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்கு. இட்லி, தோசை, ரோஸ்ட்டு, நம்மளுக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன எது இஷ்டம் வருதோ அதை பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு ஈரப்பனுக்கு தான். அந்த செல்வாக்கு எங்க இருந்து வந்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கும் தெரியாது, எனக்கு காட்ட மாட்டாங்களே. இதெல்லாம் யாருக்கு விஷயம் தெரியும் அந்த விஷயத்த? அதை அவ எல்லாருக்கும் அந்த குரூப்புக்கு தெரியும். இறப்போட இருக்கிற 5 பேருக்கு தான், அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு வந்து நம்ம 2 பேருக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் நாங்க அந்த கேம்ப்ல இருந்துக்குவோம். நம்மளை விட்டு போட்டு போய் சாமானா இருக்குவாங்க. அவை பாட்டுக்கு என்ன பேசுறாங்களோ தெரியல, அவை போயிருவாங்க. அங்கிருந்து அப்புறம் நம்மளுக்கு ஏதோ சாமானை தூக்கணும்னா நம்மள கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் நாம அங்கிருந்து சாமானை எடுத்துட்டு வருவோம், சேஃப்டி பண்ணிக்குவோம். இப்படித்தான் நடந்திருக்குது. ஏன்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு காட்டல. அவன் சொல்லல இந்த மாதிரி ஆளுங்க வர்றாங்க போறாங்கன்னு சொல்லல. அதுல என்ன வந்து எனக்கு நக்கீரன் கோபாலு,
சிவசுப்பிரமணி, சுப்பு, ஜீவ தங்கவேலு, இவருத்தான் மட்டும்தான் தெரியும். பத்திரிக்காரர் மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் யாரும் தெரியாது. என்ன இடத்துக்கு வர்றாங்களோ போறாங்களா. பொது ஜனங்க வந்தா பேசுவாங்க, பண்ணுவாங்க, போவாங்க. அது வீரப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்திருந்தாரு ஒர்க் பணி, வேலை செய்யறது. நீங்க வந்து ஒரு ஆள் சமைக்கணும், ஒரு ஆள் வந்து பாத்துக்கணும், அந்த மாதிரி. பேபி வீரப்பத்தான் சமையல் செய்யறது ஒரே ஆள் தான். மற்றது ரங்கசாமி, மாதேஷங்கிறவையில ரவுண்டு கொஞ்சம் பாதுகாப்பு இருப்போம். சாப்பாடுக்கிற இடத்துல பாதுகாப்பா இருப்போம். இல்ல போலீஸ் வருதா, இல்ல நம்ம மாதிரி புது ஆளுக வருதா பாத்துக்குவாங்க. புது ஆளுன்னா ஒரு ஆளு 2 ஆள் வந்தா, புது ஆளு நம்ம மாதிரி ஆளுக வந்தா போய் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி அவனை கொண்டு வந்துருவாங்க கேம்புக்கு. வந்து சோறு போட்டு யாரு என்னங்கிறத நாம இந்த மாதிரி என்ன 6 மாதம் எடுக்கிறதுக்கு வந்தோம், இல்லை வேற இது வந்து ஏதோ ஒரு தப்பைக்கு அது இது வெட்டுறதுக்கு வந்தோம்னா அது சொல்லி அவங்க சாப்பாடு போட்டு கொஞ்சம் காசு கொடுத்து 200 300 கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதுமாதிரி சொல்லக்கூடாது, வெளியில சொல்லாதீங்கப்பா, நானும் உங்க மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதெல்லாம் போய் சொல்றீங்கன்னு ஒரு ஆறுதலை சொல்லி அவங்கள அனுப்புவாங்க. பாக்குறதுக்கு வந்தா ஒரு 1000 2000 3000 4000 5000 10,000 இப்படியும் கொடுப்பான். ரொம்ப கஷ்டத்துலயே இருந்தா கொடுப்பான். அதெல்லாம் பார்த்துதான் கொடுப்பான். ஆளுங்களை பார்த்தா காசு தரும். என்ன இருந்தாலும் என்ன இது கொண்டு போய் தண்ணி அடிப்பான், இந்த மாதிரி ஈரப்ப கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அவனை கொண்டு போய் கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி அதை முதல்ல சொல்லுவாங்க. அதிகமா காசு கொடுத்தா நீ குடிச்சு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு உலகளை பண்ணி மாட்டிக்குவே, என்னமோ நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிக்காதீங்கன்னு அது கூட சொல்லுவான். அந்த அளவுக்கு வந்து மக்கள் மேல கருத்தா தான் இருந்தான். எந்த இதானும் அவன் செய்வான் நல்லாதான். இப்ப காட்டுல வந்து கடுமையான தருணம்னா என்னது? ரொம்ப சிக்கலான தருணம் இருந்துச்சு காட்டுல வரும்போது, ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு உங்களுக்கு? ஒரு யானை வருது, இல்ல ஒரு புலி வருது நீங்க தங்கி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும்? அந்த இடத்துல நாங்க உஷாரா இருப்போம். அந்த இடத்துல நாங்க படக்கவும் மாட்டோம். நல்ல ஆணை வராத இடம், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம். எப்படி நீங்க வந்து கணிப்பீங்க இந்த இடத்துல ஆணை வரும்? மட்டமா இருந்தா ஆணை வரும். கொஞ்சம் ஆணை கொஞ்சம் வராத இடத்துல பார்த்து படுத்துக்குவோம். படுக்கிறது ஒரே இடத்துல வீடியோவே பண்ணுவோம். அந்த இடத்துலதான் நம்ம தங்குறோம். இல்ல இப்போ இந்த இடத்துல படுக்கலாம், இந்த இடத்துல இருக்கும்போது ஒரே இடத்துல படுப்பீங்களா, இல்ல அங்கங்க ஒரு ஆளுக்கு தனித்தனியா? இல்ல, ஒரே இடத்துல நாங்க ரவுண்டு சுத்து ரவுண்ட்லயும் படுத்துக்குவோம். அவர் அங்கே படுப்பாங்க, நம்ம இங்க படுப்போம், இங்கே படுப்போம், எல்லாம் ஒட்டுக்குத்தான் படுப்போம். நைட் எல்லாம் வரும்போது ஒட்டாதான் இருப்பீங்க? ஒட்டாதான் இருப்போம். பகல்லயும் ஒட்டாதான் இருப்போம். லைனு தான் போவோம், லைனு தான் இருப்போம். இல்லைன்னு சாப்பாடுக்கு புறாக்குற இடத்துல அங்க இங்க கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். யாராச்சும் வந்துருவாங்க. அது இதுன்னு நீங்க வந்து காலையில இருந்து ஒரு பார்வையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு பார்வை அந்த காடவே ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ரவுண்டுனா எங்க மரத்து மேல ஏறி பாப்பீங்களா? இல்ல கீழே ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். கீழே அடிச்சு நம்ம மலை காடுகளா இருக்கும்போது எப்படி இது கண்டுபிடிப்பீங்க அந்த இடத்துல வராங்க வரதில்ல அப்படின்னு? தெரியும் எங்களுக்கு இது தெரியும். அந்த தடா வழிகள் இருக்குல்ல, ஆமா, இல்ல இந்த நேக்கில ஏதாச்சும் வந்தாலும் வரலாம் அண்ணா, அந்த அதுல பார்த்துதான் நாம தங்குவோம் அந்த இடத்துல. காலையில வரும்போது இந்நேரத்துக்கு இல்லாம வர்றாங்க, இந்நேரத்துக்கு மேலதான் வருவாங்க. இதுக்கு முன்னே ஒரு 5 5:30 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ஆக்கி ரெடி பண்ணிடுவோம். காலையிலேயே பண்ணிடுவோம். காலையிலேயே பண்ணிடுவோம். அப்புறம் இன்னும் மகள் பத்தியான வந்து அதே சாப்பிட்டுக்குவோம். இல்லைன்னு காப்பி கப்பி வச்சு அப்புறம் டீ காப்பி எல்லாம் வைப்போம். காட்டுலயே டீ காப்பி வச்சு எல்லாமே இருக்குங்க. இப்ப சாப்பாடு செஞ்சுட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அது வேஸ்டானா அது நம்ம சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடுவோம். வேஸ்ட் அளவுக்கு போட மாட்டோம். நம்ம அளவுக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு தப்பு இல்ல. இப்போ நம்ம வீட்லயே செஞ்சாலையும் அந்த இடத்துல செதறுவாங்க, அந்த இடத்துல ஆளு இருக்கிறாங்க, நடமாட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒழிச்சு வச்சிருவோம். அந்த இடத்துல அடியாளம் எல்லாம் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் அதெல்லாம் மறைச்சிருவோம். இந்த சர்வகிருவில போட்டு அது எப்படி இருந்துச்சோ அப்படி பண்ணிட்டு போயிடுவோம். அடுப்பு கல்லில் ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் போட்டுருவோம். தனித்தனியா போட்டு அடுப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துலயே அடுப்பு இல்லாத மாதிரி தான் பண்ணிட்டு போவோம். இப்ப மலைக்குள்ள வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல இந்த டார்பால் டென்ட் அடிச்சுக்குவோம். அப்பயும் அந்த மாதிரி சேஃப்டி இருக்கும். அந்த மாதிரி சேஃப்டி அதெல்லாம் வீடு மாதிரியே அதெல்லாம் கவர்ல போட்டு கட்டிருப்போம். கவர் இந்த பக்கம் இப்போ இந்த மாதிரி கவர் கட்டிட்டு அது மேல டார்பால் அடிச்சு 2 கால்வே மாதிரி எடுத்து விட்டுருங்க. அதுல இதுல தண்ணி போயிருது. நாம நடுவில் படுத்துக்கிறது. அந்த அளவுக்கு நீங்க வந்து எல்லா வசதியும் ஒரு ஃபேமிலி குடியிருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நமக்கு தனி, நாம 2 பேருக்கு தனி, அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ட் இதுல இருந்து அது வரைக்கும் டென்ட்ல தான் இருப்பீங்க. ஆமா, மழை வரலன்னா சொட்டையே படுத்திருப்போம். இப்போ வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வனப்பகுதி எப்படி மாறி இருக்கு காடு?
அந்த அப்ப ஈரப்பெருக்குள்ள உணவு எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. எப்படி சொல்ல வரீங்க நல்லா இருந்துச்சு? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த சிறுத்தை புலியெல்லாம் வந்து விட்டுட்டாங்க காட்டுக்கு. சரிங்க. அது வளர்த்துறாங்க, இந்த மிருகங்களை எல்லாம் வளர்த்துறாங்கிறாங்க. சிறுத்தை இந்த புலியெல்லாம் கொண்டு எப்போ விட்டாங்களோ, இந்த மானு, இந்த சர்வ மானுங்கிறது மொசலு, மானு, மயில், இந்த மாதிரி பிராணிகள் எல்லாம் அதுதான் நாசம் பண்ணுது. காட்டு எருமை எல்லாம் பெரிய பெரியதே உள்காட்டுறது. இப்போ அது நாசம் பண்ணுது. இப்போ என்ன பண்றாங்க, உணத்தை வந்து என்ன பண்றாங்க, ஃபாரஸ்ட் வந்து இந்த பொதுர்கள்ல இருக்கிறதெல்லாம் பூரா அந்த பொதுர்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. இது விட்டு என்ன ஜேசிபி விட்டு இப்போ பொதுரே வைக்கிறது இல்லை. இப்போ என்ன பண்றாங்க, பட்டைக்காடு மாதிரி பண்ணிட்டு வர்றாங்க காடை. ஆமா, காடவே அழிச்சிட்டு வர்றாங்க. இப்போ ஒரு மாதிரி ஆயுதுங்க. இப்ப கூட நேத்து கூட நான் ஒரு அம்மா காணாம போயிருச்சு கீர்களில. அது 3 நாளா நம்ம தொலைவிட்டு இருக்கிறோம். எங்க ஊருக்காரத்தை நாம தான் போய் தொலைவுறோம். அது அந்த அவியலும் வர்றாங்க, நாங்களும் போறோம். தொலைவிட்டு இருக்கோம். ரேஞ்சர் ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அவியலும் ஒரு நாள் வந்து தொலைவுனாங்க. இப்ப கூட அந்த காடையெல்லாம் சொட்டை பண்றாங்க. எதனால சொட்டை பண்றாங்களோ எங்களுக்கு தெரியல. அது உண்ணி முள்ளு புடுங்குறாங்கிறாங்க. உண்ணி முள்ளு ஒரு முள்ளு புடுங்கினா கூட பரவாயில்ல, இருக்கிற நாத்தை விளையிற நாத்தவே கொள்றாங்கல்ல. காடு வந்து அழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, அழிச்சிட்டே வர்றாங்க. இப்ப போலீஸ் அதிகாரி வந்து காட்டுல இருக்கும்போது நேர்ல பார்த்த அனுபவம் எதனா உண்டா? போலீஸ் இப்போ போலீஸோ அதிரடிப்படியோ நீங்க வந்து வனப்பகுதியில இருக்கும் போது நீங்க எதனா பார்த்த அனுபவம் உண்டா? ஆமா, பாத்திருக்கீங்களான்னு கேட்க. இல்ல வர்றாங்க. ஒரு இப்போ நீங்க வந்து மலைப்பகுதியில இருந்து அந்த இடத்துல வராங்க அப்படின்ற மாதிரி எதனா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணீங்களா? இல்ல வந்தா கூட இங்க பேசிட்டு போவாங்க. இப்ப எந்த பிரச்சனை இல்ல. இப்ப இல்லைங்க, நீங்க வீரப்பன் அவர் கூட இருக்கும்போது வனப்பகுதியில போலீஸ் அதிகாரி நேர்ல எதனா பாத்திருக்கீங்களா? பாக்கல, யாருமே வரல. யாரும் நம்ம பார்த்ததே இல்லை. கிட்ட எந்த யாருமே நடுவே இல்லை. பார்த்தது என்ன, நான் அவரை பிரிச்சு வந்து தான் இங்க ஒரு சண்டை நடந்துச்சு. நம்ம இந்த மக்கள் மாத கோயிலுக்கிட்ட என்ன வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. சரிங்க. அதே நான் சண்டை ஆகுறேன்ட்டு அப்போ காளிமுத்து ஐக்கிட்ட தான் எங்கள் தம்பி வந்து எல்லாம் பேசி பண்ணி நான் கொண்டு வந்து சண்டை பண்ணிடுறேன் அவர்கிட்ட தகவல் சொல்லி, அவர் காலையில் வந்தாங்க எங்கள் மச்சான், எங்கள் தங்கச்சி பையன், எங்கள் தம்பி எல்லாம். சரி, எங்கள் மனைவி அனுப்பிட்டேன் இங்கிருந்தேன். அங்கே நான் தங்கியிருந்தாலும் இங்கிருந்து சரி நான் சாயந்தரம் வந்து சரண்டர் ஆகிடுறேன், காளிமுத்து ஐக்கிட்ட நான் சரண்டர் ஆகிடுறேன், யாருக்கும் விளம்பரப்படுத்தாதீங்க, போலீஸுக்கு விளம்பரப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு. அங்கேயே போலீஸ் காத்திருந்து போலீஸ் இவரு பாதி வழியிலேயே பிடிச்சிக்கிச்சு. அனுப்பி விட்டுட்டு பிடிச்சிட்டாங்க பாதி வழியில. நான் அதுக்குள்ளே கேம்ப்ல இருந்திருந்து எல்லாம் ஒட்டுக்கே பிடிச்சிருப்பாங்க. பாதி வழியில் வரும்போது எங்கள் தம்பி கிம்பியெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்கள் அண்ணன் ஒருத்தன் தானே இருக்கிறான், கூட்டிட்டு வந்துடுறேன்னு. அப்போ மோகன் வாசு செய் அவரும் என்ற மேலே பயங்கர கோவம், ஓடி வந்ததுக்கும் கோவம். அப்புறம் ஈரப்பகிட்ட இல்லை என்னது, ஈரப்பகிட்ட மறுபடி போய் உட்காந்தது, அதை ஒரு கோவம். இப்படி கோவம் வச்சுக்கிட்டேன். என்ன அவனை சுட்டே கொள்ளணுன்னு தான் என்ன அவருக்கு அந்த இது. சரி, அவரு தான் வந்திருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன், அடுப்ப இவள் தண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம், இவளை அனுப்பி போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அந்த குளத்துல நீங்க போயிருங்க வீட்டுக்கு, நான் சாயந்தரம் வந்து சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லி விட்டேன். ஐஜிக்கும் தகவல் சொல்லி விட்டாங்க. ஐஜி தான் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க எங்க தம்பிக்கு. அதோட வந்திருக்கிறாங்க. பேசு கீசையில முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, சரி இவளு பாதி வழியில பிடிச்சிக்கிறாங்க, எங்கிட்ட வர்றாங்க. எனக்கு வந்து நான் என்ன பண்றேன், அடுப்பை ஊதிக்கிட்டு இருக்கிறேன். அடுப்பு ஊதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல, சரி இவியில் தான் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்கன்ட்டு நான் இருந்து அப்படியே இப்படி பார்க்கறேன். எல்லாம் துப்பாக்கி நீட்டுக்கிட்டு, எல்லாம் எனக்கு முதுகுக்கு துப்பாக்கி நீட்டுக்கிட்டு பட்டுக்கு பட்டுக்குங்குது. அந்த துப்பாக்கி ஒரு இடுவே ஆகல. அது என்ன பாருங்க, அது ஒரு அதிருஷ்டம் தான். அந்த டைம்ல உங்களுக்கு பயம் எப்படி? எனக்கு பயமே இல்லை. அப்பத்தான் பயம் பார்த்த போலீஸு 3 வருஷம் நேரம் நிற்கிறாங்க என்று மூஞ்சிக்கிட்ட அமைச்சிருந்து அப்படியே அமைச்சிருக்கலாம். அவரும் துப்பாக்கியில அடிக்கணும்னு தான் துப்பாக்கியில ஷூட்டிங் பண்றாங்க. நானும் நம்மகிட்ட இருந்த துப்பாக்கியில அந்த நம்ம வச்சிருக்கிறோம்ல, அவ்வளவு தூரத்துல நான் வச்சுக்கிட்டு சும்மா வந்துதான் நான் அங்கே நெருப்பு அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்கிறேன். கண்ணுக்கு வேற புகையிலையும் இப்படி பாக்குறேன். இது நான் அப்படியே ஒரு பெல்ட்டி
அப்படியே ஒரு பெல்ட்டி ஒரு புத்தம், ம் அந்த புத்தத்துக்கு தான் அடுப்பு சேர்த்துருக்குறேன். ம் அந்த புத்தத்தை மேலே உளுந்து நான் அப்படியே பெல்ட்டி அடிச்சு ம் ஒரு 3 பெல்ட்டி அடிச்சிருக்கிறேன் அந்த பொங்கை மரம் வரைக்கும். ம் அடிச்சு அப்படி போய் ஒரு கொடிக்கால இப்படி வருது சின்னது, அந்த கொடிக்கால ஏறுற திட்ட ஓடி போய் இவங்க என்ன பண்றாங்க, அப்பதான் ஈடாகுது ஜட 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 அப்படியே தரமட்ட. ஆனா நீங்க வந்து அந்த வீட்டுல உங்களுக்கு எது அடி விழுது? எதுவும் கிடையாது. எங்க முன்னால போய் அடிச்சு பின்னால ரிவல்ஸ் வர்றது குண்டு கல்லுக்கு சொய் சொய் சொய்னு. நான் உடம்பெல்லாம் பூரா ஓட்டத்தான் என்ன நான் நினைச்சிருந்தேன். ஓடி போய் வெகு தூரம் ஓடி போய் அவியலை முன்னால விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவி பின்னால வந்துட்டேன் நான். ஓகே ஓகே. முன்னால போறேன்ட்டு அந்த புதருக்குள்ள சும்மா சுட்டிட்டு வர்றாங்க. சுமார் அது 6 மணில இருந்து காலையில 6 மணிக்கு 6 மணில இருந்து ஒரு 8-10 மணி வரைக்கும் சண்டை நடந்திருக்குதாங்க. ஆனா நீங்க வந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. நான் தப்பிச்சுக்கிட்டேன். நான் ஒரு ஆள் தானே, தப்பிச்சு வந்துட்டேன். தப்பிச்சு நான் வந்து ஒரு பக்கம் நான் இருந்து அப்பதான் நான் சரண்டர் ஆகுறேன். பாரு, இதுக்கும் நான் சரண்டர் ஆகிறதுக்கு விடல காளிமுத்தாய்க்கு கிட்ட. இல்லைன்னா நான் இவர்கிட்ட தான் நான் சரண்டர் ஆகிருப்பேன். சரி வேண்டான்ட்டு இதுவும் விட்டுட்டு அப்புறம் நான் மிரண்டி அப்புறம் அவருக்கு தகவல் நான் சொல்லி அப்புறம் வேற ஆள் வீட்டுல சொல்லி அப்புறம் அங்க சொல்லி அப்புறம் வந்துட்டாங்க. நான் அப்புறம் சத்தியமங்கல வந்துருந்தேன். அங்கிருந்து போயிடலாம், இங்கெல்லாம் பயங்கர போலீஸ் இருக்குதுன்ட்டாங்க. இந்த சமூகத்துல வந்து உங்க மேல இருக்கிற பார்வை எப்படி இருக்கு? நீங்க இந்த வீரப்பனோட போயிட்டீங்க இந்த மாதிரி வந்துட்டீங்க சொல்றதுனால இந்த சமூகத்துல வந்து உங்களை எப்படி நினைக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்க? இல்ல நல்லதான் பாக்குறாங்க. இல்ல ஒரு பயத்தோட இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவர் அந்த பக்கம் போயிட்டாரு அப்படி இந்த மாதிரி எதனா நினைக்கிறாங்களா? எப்படி எனக்கா உங்களை பார்த்தா இப்போ சமூகத்துல வந்து இப்போ ஒரு வீட்டுக்கோ போற ஒரு இடத்துக்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்க, லோக்கல்ல போங்க நல்ல மதிப்பா பாக்குறாங்க. நான் எந்த பிரச்சனை பண்ணலைங்க. இல்ல அதே ஒரு பயத்தோட பாக்குறாங்க, இல்ல வீரப்பனோட இருந்தா அதனால அவன் வந்து அப்படி பயத்தோட இருக்கிறதும் இருக்குதுங்க. நாம சொல்ல முடியாது, ஒரு மனசுல இருக்கிறது நாம சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வந்து நாம வந்து ஒரு அண்ணன் தாய் தகப்பு மாதிரி ஒரு அண்ணன் இங்க ஊருக்குள்ள ஓகே, வெளி உலகத்துல இப்போ தாளவடியே போறீங்கன்னா வச்சுக்கோங்க, தாளவடியில போகும்போது எல்லாம் மதிக்கிறாங்க. ஓஹோ துப்பாக்கி நல்லா இருக்கிறியா, வந்து துப்பாக்கி சிதான் வர்றாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, கூட நிற்பாங்க. என்ன இந்த வாழ்க்கை நம்ம ஆள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, என்ன நம்ம தலையெழுத்து, நம்ம என்ன பண்ண முடியும்? 4 நாள் இருக்கணும்னு இருந்துச்சா இல்ல சாகணும்னு நாம இந்த பதில தப்பி ஒரு மனிதனாகி நாம இருக்கிறோம். இப்போ வந்து உங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? குடும்ப வருமானம் எப்படி இருக்கு? குடும்ப வருமானம் எது இல்லைங்க. எதை காட்டுல 2 வெள்ளமே ராய்கி ஆறுகீரி எடுத்தா அது சாப்பாட்டுக்கு தான். அது செய்யறதுக்கு நம்ம கையில அவ கையிலும் முடியாது, சம்சார கையிலயோ கூலி வேலை அது போகாது. ஏதோ ஒரு நாள் போனா 2 நாள் வந்து படுத்துக்கும். ஏதோ நானும் போறதில்ல. ஏதோ 2 ஆறுகீரி உங்க மாதிரி ராசு வந்து ஒரு உதவி சாய பண்ணாத்தான் ஏதாவது வச்சுக்கிட்டு நம்ம காலத்தை விட்டுக்கிட்டு ஏதோ இருக்கிறத கஞ்சியை கூழ குடிச்சுக்கிட்டு நான் இருக்கிறோம். நான் ஏற கூலி கூட நம்மளை கரைய மாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. வருமானன்றது ரொம்ப சிக்கலா தான் வரும்பாடி நமக்கு சிக்கல். ஏதோ கவர்மெண்ட்ல வந்து இந்த அரிசி பருப்பு கொடுக்கறதுனால ஏதோ நாம அதை வச்சு நாம இது பண்ணிட்டு போறோம். இப்போ வந்து நீங்களாம் வனப்பகுதிக்கெல்லாம் போறதே இல்லைங்களா? வனப்பகுதிக்கு ஏதோ விறகுக்கு போறோம். இதை ஆடு மாடு எங்க தம்பி அக்கள் இருக்குது, அது கூட ஏதோ ஒரு நாள் போயிட்டு சுத்திட்டு வர்றோம். அது எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பறிச்சுட்டு பாக்குறாங்க, அது பேசிட்டு வருவேன். எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இந்த வனப்பகுதிக்கு எதுக்கு போறோம்னா இந்த கல்பாசை அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கடைக்காய் அந்த சிச்சானுக்களுக்கு தேனுக்கு அந்த சிச்சானுக்கு போவோம். அதுக்கெல்லாம் பாஸ் வாங்கிட்டு போவோம். நீங்களும் போறீங்களா? நான் கூட போலாம், நமக்கு பாஸ் இருக்கு. கிராம சபையத்துல நாம எல்லாம் ஒரு கிராம சபையத்துல இருக்கிறோம். அந்த கிராம சபையத்துல இங்க கையெழுத்து போட்டு போவோம். இந்த காட்டுக்கு போறோம், இந்த காட்டுல போய் நாம அந்த சேகரிப்பு நாம எடுத்துட்டு வருவோம் அப்படி என்னெல்லாம் எழுதுவோம். இவ்வளவு தூரம் போவோம் அதெல்லாம் வந்து எழுதுவோம். சாயந்தரம் எழுதுவோம், போகும்போதும் எழுதுவோம், வரும்போதும் எழுதுவோம். அது கிராம சபையத்தில் இருக்கும். இப்ப வீரப்பன் குழந்தைல பிறந்துச்சுன்னாங்களா, அந்த பருவத்துல நீங்க இருந்தீங்களா இல்ல எப்படி பாத்திருக்கீங்களா? குழந்தைகளை நாங்க பார்த்தது இல்லைங்க. வீரப்ப சம்சாரம் எதனா பாத்திருக்கீங்க? அது கூட நாங்க பாக்கல. இப்ப நீங்க வந்து நான் வந்து ஜெயிலு தாங்க பார்த்தது அவரை. இங்க மைசூர் சிறையில தான் வந்து அந்த அதிகாரிகள் நம்மளை கூட்டிட்டு போய் அப்பதான் காட்டினாங்க, இதுதான் வீரப்பன். அது வரைக்கும் நீங்க பார்த்தது? அது வரைக்கும் நாங்க போட்டோ கீட்டா இல்ல அதுல தான் பாத்துருந்தோம்.
அவிகளை அதிகாரிகள் கொண்டு போய் காட்டின போது தான் ஈரப்ப சம்சாரம் என்ன எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் நமக்கு தெரியல. அவிகளுக்கு நம்மளுக்கு எந்த இது இல்லை. இல்ல நீங்க காட்டுல கூட பார்த்ததே கிடையாது? காட்டுல பார்த்ததே இல்லை. இப்போ காட்டுல வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணுவீங்க? எப்படி வந்து யாரு சொல்லுவாங்க ஐடியா? இப்ப இங்க வேண்டாம் வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து நீங்க 50 கிலோமீட்டர் நடந்து போவீங்க ஒரு நைட்டுக்குள்ள அப்படின்னு. இல்லைன்னு ஈரப்ப சொல்லணும், இல்லைன்னு கோவிந்த சொல்லணும், இல்லைன்னு நான் சொல்லணும். ஏன்னா அவி 2 பேசும் நான் கேட்க மாட்டேன். ஏதோ ஒரு ஆள் இருக்கிற பக்கம் அவிகளுக்கு இந்த தெரியாது. அவி பாங்காட்டுல அவிகளுக்கு தெரியும். அவன் சுத்திருக்கிறான், இது காடு பார்த்துருக்குறான். எந்த இடத்துல ஆள் வருது, எந்த இடத்துல போலீஸ் வருது, எந்த இடத்துல நடமாறுதுன்னு இந்த ஏரியா தெரியாதல்ல. இந்த ஏரியாத்துல நான் தான் சொல்லுவேன். நானும் கூட்டிட்டு போற இடத்துக்கு தான் அவிகள் வரணும். அப்படி ஆனா இந்த இடம் உங்களுக்கு தெரியாது, இந்த இடத்துல நடமாறுற இடத்துக்கு எல்லாம் போகக்கூடாது. நானும் போறோம்னா நம்மளும் கேட்பான், எந்த பக்கம் போவோம் சித்தப்பா, நான் இப்படி போயிடலாம், இந்த பக்கம் ஆளெல்லாம் நடமாற இடம் வேண்டாம் என்ன சொன்னா சரி பொறுப்படலாம் அப்படின்னு சொன்னேன். வீரப்பன் வந்து காட்டுல வந்து எப்படி சக்தி ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதரா எப்படி மாறினாரு? அது வீரப்பன் இப்போ ஒரு காட்டுல இருக்காருன்னா அப்படின்னா ஒரு பலமான ஒரு நபரா எப்படி இருந்தாரு, எப்படி மாறினாரு? அவன் பயங்கரனா எல்லாத்துலயுமே பயங்கரம் வீரப்பன் வந்து. காட்டுல வந்து அவனுக்கு எந்த இதுவும் திருமேத்தான் ஒரு அவனுக்கு ஒரு கடவுளை தான். அவனை வந்துனா அப்பவே ஈரப்பனா கொண்டு இருந்தா கொண்டு இருப்பாங்க. போலீஸ் சுடுறதுக்கு மனசு இல்ல, சொல்லுவாங்க, சும்மா தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து சுட மாட்டாங்க. சுடவும் மாட்டாங்க, அவன் இருக்கிற இடத்துக்கு வரவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்கேன், இல்ல 1.5 வருஷம் இருந்திருக்கிறேன். போலீஸும் எல்லா பக்கமும் இருக்குது, ஒரு போலீஸும் நான் பார்த்ததே இல்லையே. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்த நபரா தான் இருந்தாங்க. யார வந்து அதிகமா நம்புவாரு வீரப்பன்? ஈரப்பன் வந்து நெருக்கமா இருந்தது யாரு? நம்ம அங்கே என்னைய ஒரு ஆளைத்தான் நம்புவான். நெருக்கமா இருந்தது யாரு? நெருக்கமா இருந்தது கோவிந்தா, மாதேஷு, ரங்கசாமி, பேபி, எல்லாத்துக்கும் கூட நெருக்கமா தான் பழகுவாரு. வந்து நெருக்கமா இருந்தது கோவிந்தா. அதோட நெக்ஸ்ட் நானு, நம்ம ஏரியத்துக்கு நானு, அவர் ஏரியத்துக்கு அவ. இந்த ஏரியாக்கு வரும்போது உங்களை நம்ப. நான் இதுல இருந்து கேரளா வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு இங்க இருந்து அந்த பக்கம் நாங்க போறது இல்லையா, அவங்களுக்கு அந்த பக்கம் ஏரியால தெரியும். இப்ப அந்த பக்கம் போகும்போது உங்களை விட்டுட்டு போவாங்க இல்ல கூட கூட்டிட்டு போவாங்க? அவங்களை எங்க கூடவே கூட்டிட்டு போவாங்க. எல்லாத்தாலையும் நீங்க போகும்போது கூட கூட்டு போவாங்க, அவர் கூடும்போது கூட கூட்டிட்டு போவாங்க. எல்லாமே ஒரே தான். ஆமா. வீரப்பன் வந்து பணம் சம்பாதிச்சது எப்படி? பணம் சம்பாதிச்சனும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வரைக்கும் நமக்கு எந்த விஷயம் இல்லை. பணம் அவர் வந்து ஃபாரஸ்ட் பிடிச்சி ஃபாரஸ்ட்லேயும் பணம் வாங்கியிருக்காங்களா, அப்புறம் எங்கெங்க என்னென்னமோ வாங்கியிருக்காங்க, சந்தன மரம் வெட்டிருக்கிறாங்கிறாங்க, ஆனை சந்தா விற்றுருக்குறாங்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான்னு சொல்றாங்க. அவனும் நான் சுட்டிருக்கிறேன் விற்றுருக்குறேன்னு தான் சொல்றாரு. இருந்தாலும் நமக்கு எந்த இது பிரச்சனையுமே காட்ட மாட்டேன், சொல்ல மாட்டாங்க. நமக்கு என்ன சோறு போடுவாங்க, திம்போம், கூட சாமான் எடுத்துக்கிட்டு போவோம். அது ஒரு வேலை, இந்த வேலை என்ன வேலை, ஒரு வேலை இல்லை, சும்மா போறதா செமக்கிறதா. அந்த இடத்துல இருன்னா இந்த இடத்துல இருந்துக்கலாம், சித்தப்பனா இங்க இருக்கலாம்னா அங்க இருந்துக்குவோம், தங்கிக்குவோம். இந்த ஏரியாத்துல ஏதோ போலீஸ் வருதோ நடமாறுதோன்ட்டு இருந்தா அந்த இடம் விட்டுட்டு இன்னொரு பக்கம் போயிருவோம். இப்படியே தான் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. வீரப்பன் வந்து படை இருக்குல்ல, அதுல யாரும் முக்கியமான நபர்? இப்போ ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னா அதுல வந்து ஒரு முக்கியமான நபர்னா யார் வீரப்பனுக்கு அடுத்தது? கோவிந்தன் தான். கோவிந்தன் தான் வந்து கோவிந்தன். அவர் எப்படி திறமை, அவரை பத்தி எப்படி? அவன் பயங்கர திறமைதான். அவனும் பயங்கர திறமை, பயங்கர திட்டல போடுவான். அவன் மௌனமா தான் இருப்பான், அதிகமா வடவடனே ஈரப்ப மாதிரி பேச மாட்டான். ஈரப்பத்தான் வடவடன்னு பேசிடுவான், இவன் ஒரு மௌனமா இருப்பான். அப்படியே எல்லாம் ஃபாலோ பண்ணுவான். இந்த ஏரியா வேண்டாம் நான் போயிடலான்னா புறப்பட்டு போயிடுவாங்க, இங்க இருந்து போலன்னா இருந்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் அவனும் பயங்கர நேக்குள்ள ஆளு தான். ஆமா. இப்போ வந்து ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு இடத்துல தொழில் ஒரு பண்ணணும், அது மாதிரி போகணும், அந்த இடத்துல போறாங்கன்னா யார் வந்து திட்டமிட்டுறது? வீரப்பனா சேத்துக்குள்ளியாரா நீங்க? 2 பேரும் 3 பேரும், நம்ம 3 பேரும் இங்க இருந்துக்கலாம்னா இங்க சாப்பாடுக்கு பிறகு போடலான்ட்டு பேசி அங்க இருந்துக்குவோம். நம்மள கேட்பாங்க, கோவிந்தனும் கேட்பாங்க, ஏதோ போலீஸ் வருதுடா இங்க, சித்தப்பா யாராச்சும் இந்த ஏரியத்துல யாராவது நடமாறுவாங்களா,
இங்கே நடமாறு இருக்க இந்த இடத்துக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, இங்கே இருந்து வேணும் சாப்பாடுக்கு படக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன்னா சரி ஓகேன்னு சொல்லுவார். உங்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது என்ன, அது எப்படி இருந்துச்சு? பாதுகாப்பு நாம தான் பாதுகாப்பு. இப்போ நைட் டைமில் ஒருத்தர், பகல் டைம் ஒருத்தர், அப்படி அந்த மாதிரி இல்லை. ஒரு இடத்துல கணக்கு போடுவோம், நெருப்பு போட்டு விட்டுருவோம், அது நெருப்பு சுற்றி நாம படுத்துக்கிறோம். இந்த கொசு கிசு எல்லாம் வருதில்ல, கடிக்குதில்ல, அதனால நெருப்பு கொஞ்சம் புகை போட்டுருவோம். அப்புறம் சுற்றி முற்றி படுத்துக்குவோம். எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு பிரச்சனை எதுவும் வரலைங்க. எந்த பிரச்சனை? ஒரு ஆனையா, ஒரு புலியா, ஒரு சிறுத்தையா, எதுவும் நமக்கு அந்த மாதிரி தொந்தரி எதுவும் கிடையாது. நமக்கு என்ன வந்து அந்த புலி சிறுத்தை ஆனைகளுக்கு வந்து என்ன தெரியுதுங்களா, அந்த மருந்து கவுசு இருக்குது பாருங்க, அந்த மருந்து கவுசு 1 கிலோமீட்டரு 1/2 கிலோமீட்டருக்கு எல்லாம் அது மூவ் எடுப்போம். இப்போ நீங்க வந்து அந்த தோட்டம் அந்த மருந்து கவுசுக்கு நம்ம கிட்ட எல்லாம் வராது, அது ஒதுங்கித்தான் போகும். புரியுது. அது போயிருது, அந்த தைரியம் தான் நமக்கு. ஆமா. இப்ப வீரப்பனோட சந்திக்கிற எதனா குடும்பத்துல உங்களுக்கு எதனா பழக்கம் ஏற்பட்டுச்சா, எதனா இருந்துச்சு உங்களுக்கு அறிமுகம் அந்த இருக்கிற போது காலகட்டத்துல? வீரப்பனோட இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க பழக்க வழக்கங்கள் எதனா ஏற்பட்டுச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். அவருக்கா? உங்களுக்கு எங்களுக்கு சொந்தம் வந்த பழக்கம் எதுவும் கிடையாது. வந்த பார்த்து அதோட சரி. இப்போ நான் கூட அவர் சத்தது கூட இடம் கூட நான் போய் பார்த்தது இல்லை. இன்னும் பார்த்ததே இல்லை. போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னமோ அப்படின்னு கூட ஒரு மனுஷன் இருக்குது. போடுறதுக்கு எங்க எதுவும் கிடையாது. நாம இங்க இருந்து கோபிநாத்தை போக முடியுங்களா? போக முடியல. அதை போய் பார்க்க முடியல. சரி, அவை சம்சாரம், அவை குடும்ப சொந்த பந்தம் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நாம போய் பார்க்கலாம், பேசலாம். ஏதோ அம்மா கூட நான் பேசியிருக்கிறேன், மைசூர் சைடில் தான் பேசியிருக்கேன். அது விட்டா இன்னும் எங்கேயும் நான் பேசல, வீட்டுக்கு கூட நான் போகல. இந்த மாதிரிதான் போனா நகீர கோபால் கிட்ட நாங்க அங்கே போறேன் வர்றேன். அவர் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கூப்பிட்டு போனாதான், அவர் சொன்னாதான் போவேன், இல்லைன்னா அங்கே கூட போக மாட்டேன். நான் அரசியல் கூட தொடர்பு இருந்துச்சு அவருக்கு? அரசியல் தொடர்பு இருந்திருக்கும் வீரப்பன். இப்போ பேட்டியெல்லாம் நிறைய இடத்துல வந்து அரசியலை பத்தி பேசியிருக்காரு. எப்படி அவர் கேட்டுப்பாரு? எப்படி அவரு அதெல்லாம் இருக்கிறனால தானே பேசுறாங்க. இல்ல எப்படி தெரிஞ்சுப்பாரு இந்த அரசியல்வாதி இப்படி செய்யறான், இந்த மாதிரி செய்யறான்னு சொல்லிட்டு? யாரும் வந்து சொல்லுவாங்களா ஒரு ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த திட்டம் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் கேட்பான், அதில் சொல்லுவாங்க. யார்? மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட ஏதோ ஒரு கூட்டம் ஒரு பார்க்கறதுக்கு வந்தேன்னா எல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படி அப்படி என்ன எல்லாம் பேசுவாங்க. ஒரு பெரிய அதிகாரிகள் வந்தாலும் கூட அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. என்ன நான் வரணும், நான் வந்தா நாடு நல்ல உருப்படி இருக்கும் அப்படின்னு கூட எல்லாம் பேசுவாங்க. நம்மளைத்தான் விட மாட்டாங்களே, இந்த மாதிரி எல்லாம் வழக்கத்துல எல்லாம் நம்மளை மாட்டி விட்டுட்டு நான் தான் வர முடியாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. வீரப்பன் நல்லவரா கெட்டவரா? வீரப்பனை வந்து நாம வந்து கெட்டவன்னு நாங்க சொல்ல முடியாது. அவன் ஒரு கடவுள் மாதிரி தான். எப்படி ஏன் சொல்றீங்க அந்த மாதிரி? நான் ஏன் சொல்றேன்னா, நானும் இருந்தவன் தான், கூட இருந்தேன். ஏதோ நம்மளை பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா அதுல வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்கிறான், நம்மளை நல்லா வச்சிருந்துருக்கிறான், எந்த பிரச்சனைக்கும் நம்மளை விடாம வச்சிருந்தான். அது ஒண்ணுக்கு தான் நாம அவனை வந்து ஒரு கடவுள் மாதிரி நான். மக்கள் நிலையில வந்து வீரப்பன் எப்படி இருப்பார்? நல்லா எல்லாத்துலயும் நல்லா இருப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல வீரப்பன் சோறு கூட வாயில இருந்து கழட்டி கொடுத்துருவோம், அந்த மாதிரி மனுஷன் தான். நம்ம வந்து அவரு வன்னியருங்க, நாங்க வந்து காட்டு வச்சு இருளுங்க. நாம அதுக்கு இதுக்கு அவருக்கு சமூகத்தெல்லாம் பார்த்துலாம் பணம் பழக மாட்டாரு. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தானே. நீங்க வந்து காட்டு வச்சீங்க, இந்த மாதிரி எல்லாம் மனநிலையில கிடையாது, கிடையவே கிடையாது. வகத்துல கூட போட்டு படுத்துக்குவான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிதான் பாவம் சொல்ல முடியும். நல்ல மனுஷன். உங்களுக்கு காட்டுல இருக்கும்போது மரண பயம் எதாவது ஏற்பட்டுச்சு? அந்த மாதிரி நம்மளுக்கு பயமே இல்லை. போன போகுது இருந்தே இருக்கட்டும், இன்னும் நாம என்ன பண்றது, வந்தது வந்துட்டாரு அப்படிதான் இருப்போம். இப்ப அவங்க கூட்டத்துல இருக்கவங்க யாருன்னா சொல்லிக்கிறாங்களா, எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறாங்க, வீரப்பா அதில் ஜாக்கிரதை சொல்லுவேன். இந்த மாதிரி அது இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் கட்டணைகள் நடந்திருக்குது, அவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. நானும் வந்த உன்ன அவர் வந்த அவன் பாட்டுக்கு அவன் போறோம், நம்ம பாட்டுக்கு நாங்க போறோம், நாம எதுக்கு அவன் பயிர் அவன் கையில மாட்டிக்கணும் அப்படின்னு எனக்கு தைரியம் தான். எனக்கு தைரியம் தான். நமக்கு உங்களுக்கு தைரியம். ஆமா. இப்போ சேத்துக்குளியர் ஆகட்டும், மாதேஷ் ஆகட்டும், இந்த ரங்கராஜ சொன்னீங்க, அவங்களா இருக்கும் போதெல்லாம் ஆமா ஆமா அந்த மாதிரி யாருக்கும் கிடையாது. யாருக்குமே பயமே கிடையாது. பயமே கிடையாது. நீங்க நாம தான் ராஜா போகுது இருந்தா இருக்கல, போன போகுதுன்னு இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆமா.
கடைசி நாட்கள் வீரப்பன் விட்டு நீ வெளியே வரும்போது எப்படி உங்க மனநிலை இருந்துச்சு? நீங்க வந்து சரண்டர் ஆகணும் போறீங்க. ஆமா, எனக்கு வீரப்பனுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து நான் வீரப்பனுக்கு நல்லதாகுதா, இல்ல நம்ம குடும்பத்துக்கு நல்லதாகுதா, இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம நல்ல அரசாங்கத்துக்கு நம்ம நல்லதாகுதா அப்படி என்னதான் இருந்துச்சு மனசுல எல்லாம் எனக்கும். இருந்தாலும் இந்த பக்கம் குடும்பத்துல பிரச்சனை, அந்த பக்கம் போலீஸ் பிரச்சனை, இந்த பக்கம் ஈரப்பு பிரச்சனை. எது வேண்டாம், ஏதோ ஒரு பக்கம் நாம நழுவி நாம ஒரு நல்ல மனுஷனாகி நாம இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு நான் வந்து அவருக்கும் சொல்லி இவருக்கும் சொல்லி நானும் இந்த மாதிரி நான் போய் சரண்டர் ஆகிடுறேன். இல்ல வீரப்பன் அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு? போயிட்டோன்னு நினைச்சிருந்தாரா? இல்ல அவரு எல்லாம் அழுகிற மாதிரி இருந்தாங்க. ஆமா, பாவம் மூஞ்சியில கெட்டு போச்சு. நான் போறேன் என்னதுக்கு மூஞ்சியில கெட்டு. அவர் ஓரத்தை சொன்னாங்க கடைசியில, நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், அப்புறம் ஈரப்புனா கொஞ்சம் கஷ்டம்தான், ஈரப்பு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏதோ கொஞ்சம் நீனும் உதவியே இருந்த, இன்னும் இந்த மாதிரி உதவியால கை விட்டு போனா நாம ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு பலம் எல்லாம் கடுமை ஆயிடுச்சு. இதே மாதிரி வீரப்பன் வந்து பார்த்தா லாஸ்ட் இறந்ததை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கஷ்டமா இருந்தாங்க. நாங்க ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க ஜெயிலி சிறையிலேயே. அவைய அண்ணனை அனுப்புறதுக்கு மாதே அண்ணா ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து, சரி நாங்க அனுப்புறோம்ப்பா அப்படின்ட்டு அங்கே சிறையில எல்லா அதிகாரிகளை சொல்லி அப்புறம் உண்ணாவிரதம் விட்டு, அப்போ நாங்க ஒரு வாரம் சாப்பிட்ற கஷ்டமே தான். நீங்க வந்து இதுல அதெல்லாம் எப்படி திட்டமிட்டீங்களா, நீங்களே ஒன்னாவது இருந்தீங்களா பாக்குறதுக்கு? நாங்க திட்டம் போட்டு அவரு அனுப்ப மாட்டேன்னாங்கல்ல, அது அண்ணா சிறையில தான் இருந்துக்குது. சரி அண்ணனாலும் அனுப்புங்க, ஒரு ஆளானாலும், அது சொந்தத்தில் பெரிய அண்ணா போய் 3 நாள் பார்த்துட்டு வரட்டேன்ட்டு அப்புறம் அங்கெல்லாம் ஒன்னாவரம் இருந்து அப்புறம் அனுப்பி விட்டாங்க. வீரப்ப இறப்பை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவர் வந்து யாரா கொலை செஞ்சப்பட்டாங்களா, இல்ல போலீஸ் தான் திட்டமிட செஞ்சா, எப்படி நடந்திருக்கலாம் உங்களோட யூகத்துல? நம்ம இதுலயே வந்து போலீஸ் தான் சுட்டான்னு திடீர்னு நமக்கு ஆச்சு அந்த டிவில பார்க்கும்போது. அப்புறம் கடைசியில் வரவா நான் போலீஸ் எப்படி இது அடிச்சது, போலீஸுக்கு கைக்கு சிக்க மாட்டானு அப்படின்னு என்ற மனசு 2 மனசு இருந்துச்சு. அப்பவுமே நான் அந்த அடியாள இல்லாமதுக்கு இது ஈரப்ப கிடையாதுன்னு தான் நான் நினைச்சேன். இது ஈரப்பனே இல்லையல்ல அப்படின்னு. அவருக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கும் இந்த இடத்துல, அந்த மச்சவே இருக்குல்ல போட்டோல, என்ன இது வேற மாதிரி தெரியுது, இது ஈரப்ப கிடையாதுன்னு எனக்கு ஒரு மனசு இருந்துச்சு. அப்ப போக போக ஈரப்பன்னாங்க. ஓஹோ, மீசை கீசையில வெட்டி எடுத்ததுக்கு அடியாளா மாறி போச்சு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த போட்டோ பார்க்கும்போது இது வீரப்பனே இல்லைன்னு நினைச்சீங்களா? ஆமா, அத திடீர்னு போட்டாங்க ஈரப்பனை சுட்டு போட்டோன்னு. அப்புறம் நான் பார்க்கும்போது அது ஈரப்பனே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஓ, அவரு மீசோட நல்லா பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அடியாளையில பார்த்தேன், அந்த அடியாளையில இருக்குல்ல, உங்களுக்கு டவுட்டா தான் இருந்துச்சு? டவுட்டா தான் இருந்துச்சு. அப்ப கடைசியில டவுட்டு எனக்கு அப்பவும் கொஞ்சம் மாறி தான் இருந்துச்சுங்க. இப்போ மீடியால வந்து நிறைய ஆளு வந்து கொஞ்சம் பெருசா குண்டா தெரியுது போட்டோ, ஆளை என்ன வீங்கிருச்சா என்னமோ தெரியல, வீங்கினக்கா அதுக்கு கடைசியில அப்படி ஆச்சா என்ன தெரியல. ஆளு ஒல்லியா தான் இருப்பாங்க, பொம்மை மாதிரி. சரி சரி. அதனால எனக்கு அடியாள கிடைக்கல. வீரப்பன் இருந்தது தான் இப்ப என்ன சத்தது வந்துங்க, அவன் கையாறது தான் சத்து இருக்கிறான். இப்போ மருந்து போடுறாங்க, விஷ போட்டாங்க, இல்லை குண்டு வெடிச்சு கண்ணி வெடி அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பூரா பொய்த்தான். இவன் சத்து 3 நாள் மேல போய் போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறாங்க தகவல் சொல்லி இருக்கிறாங்க. 3 பேரும் குடிச்சிட்டு தான் சத்து இருக்கிறாங்க. அவையிலும் ஏதோ ஒரு சாப்பிட்டு தான் சத்து இருக்கிறாங்க 3 பேரும். இதுதான் உண்மை. யாரோ கொடுத்துதான் யார் கொடுத்து அவரு சாகல, அவங்களுக்கு அந்த மாதிரி இதே இல்லை, இவங்களே தான் இனிமேல் வாழ. ஆமா, இன்னும் 3 பேர் தான், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் எல்லாம் கை விட்டு போயிருச்சால, 3 பேரும் நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு திட்டம் போட்டு தான் 3 பேருமே 4 பேரு. அதில் வந்து ஒரு நம்ம தமிழ் ஈக்கப்படை அதோ ஒரு ஆள் வந்து சேர்ந்திருக்கிறான். நம்ம அந்த ஆளு 4 பேரு தான் அதுல திட்டம் போட்டு. அவனுக்கும் பயங்கர கேஸ் தான், அவனுக்கு மாட்டினா தூக்கு தண்டனை தான் அந்த ஆளுவே. அந்த இதெல்லாம் பார்த்து டிவியில என்ன பண்றாங்க, ஒரே அடி அவரு எல்லாம் ஷைனெட்டு கீனெட்டு வச்சிருக்கிற ஆளுக அந்த குரூப்ல வந்து ஏதோ ஒரு பண்ணி அந்த அங்கேதான்
முடிச்சிருக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு தான் அது தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் வந்து கண் ஆப்ரேஷனுக்கு அப்படி இப்படின்ட்டு கொண்டு போய் வண்டியில் சுட்டோம் அது சுட்டோங்கிறாங்க. அதெல்லாம் பொய். உண்மையா பொய் தானே? அதை பொய். நம்ம சிவசுப்பிரமணிய அண்ணன் சொல்றது அதுவும் பொய் தான். ஒரு ரூம்ல வந்து கொண்டு போய் திட்டம் போட்டு ஒரு தோட்டத்துல வச்சு அங்கே கஸ்டடியில கொடுமைப்படுத்திருக்கிறாங்கிறாங்க. அதுவும் பொய். அதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை. அது வாய்ப்பே இல்லைங்க. அவைய கையார அவியல் தான் சத்துருக்கிறான். வீரப்பனே வீரப்பனா முதல்ல சொல்லிட்டான், நீ ஏதாச்சும் கை விட்டு போனா எனக்கு இன்னும் ஆளு கிடையாது. அப்ப ஒரு 4 பேர் 5 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளு சேர்ந்தா இது ஆப்பாத்து. கடைசியில் வர வர 3 பேர் ஆயிட்டாங்க. இவனும் போயிட்டா 3 பேர் தான். நாங்க என்ன சாதிக்க முடியும்? இன்னும் இருக்கிறதே வேண்டாம் அப்படின்னு இந்த அவியல் தான் திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதுதான் எனக்கு மனசுல இருக்குது இன்னைக்கும். அது விட்டு ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்ற போது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்ன செஞ்சிருக்கிறது ஒண்ணுமே வந்து வீரப்பனை தான். வீரப்பனை எடுத்துக்கிட்டான். இப்ப வந்து வீரப்பன் வந்து இறக்காம இருந்தா இப்ப உலகத்துல எப்படி இருந்திருக்கும்? இந்த சமூகத்துல எப்படி இருந்திருக்கும்? உலகத்துல நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். ஒரு சமூகம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து அரசாங்கத்துக்கு கெட்டவன் தான் இந்த மாதிரி ஆளை சுட்டா அது பண்ண இது பண்ணன்னு அது ஒரு இது இருக்குது. இருந்தாலும் அவன் இருந்திருந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமா, எல்லாத்துலயும் நல்லா இருந்திருக்கும். நீங்க வீரப்பனோட வாழ்ந்து திருப்பி பார்த்து முக்கியமான ஒரு பாடம் கத்துக்கணும் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றது என்ன சொல்ல வரீங்க? அது வந்து அது ஒரு நம்ம தலையெழுத்துதான். இந்த மாதிரி எல்லாம் நடந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நம்ம தலையெழுத்துதா? இல்லைன்னா இப்போ உயிர் போயிருக்குமே. இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்கேன், அதுல போயிருக்கும். இன்னும் எந்த ஆபத்து இருந்தது அது தப்பிச்சேன். போலீஸ் கைது ஏகப்பட்ட தப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை இப்போ புதுசா ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இப்போ ஏதோ பண்ணிட்டு போறோம். இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து வீரப்பன்லாம் பேட்டி எடுத்தாங்களான்னு நினைக்கிறேன்னு. எதுக்காக எடுத்தாரு? ஒண்ணு அவர் படம் எடுக்கிறதுக்கு எடுத்தாரா, இல்ல பொதுமக்களுக்கு வந்து இது சொல்றதுக்கு எடுத்தாரா? பொதுமக்களுக்கு காட்டணும்னு தான் எடுத்தாங்க படம் எல்லாம். இப்போ அவியில என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ எதுக்காக தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு படம் எடுத்து ஒரு 4 வாரத்தை பேசி ஏதோ ஈரப்பு கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஏது பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருந்தேன், ஈரப்பு எப்ப எப்படி பண்ணுனா அதெல்லாம் கேட்குறாங்க. நாம இருக்கிறத கூட இருந்தது தான் நம்ம சொல்ல முடியும். கூட அவர் என்ன செஞ்சாங்களோ அதை சொல்ல முடியும். அதுதான் நானும் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு போறேன். ஒருத்தர் நமக்கு அவர் அது செய்யுங்க இது செய்யுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு நான் கேட்குற பழக்கம் என்கிட்ட இல்லை. நம்ம எப்படி ஒரு மனுஷன் நம்ம கேட்க முடியும்? ஒரு பத்திரிக்கைக்காரர் வந்தாலுமே நான் கேட்க மாட்டேன். ஏதோ 4 வாரத்தை பேசுவேன். போனது வந்தது நடந்தது அதோட சரி. ஏதோ அவர் கையில் இருந்தால் நம்மளை பார்த்துட்டு ஏதோ அவர் கையில் அவரு ஒரு மனசு பிடிச்சி கொடுத்தா வாங்கிக்குவேன், இல்லைன்னு இல்லை. இப்போ உள்ள வீரப்பன் வந்து பேட்டி கொடுக்க காரணம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பொது மன்னிப்பு கேட்டார்ல, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதில் வந்து பொது மன்னிப்பு அவனுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க. பொது மன்னிப்பு கொடுத்துருந்தா வழக்க ஒரு பக்கம் நடக்கட்டும். அது எப்பவுமே அது நடக்கிறது தான் அவர் ஒரு மன்னிப்பு கொடுத்துருந்தா அது நல்லதா இருந்திருக்கும். மன்னிப்புக்காக தான் பெரிய பெரிய இந்த கடத்தல்களை அவன் பண்ணினது, கிட்னாப் பண்ணது. இன்னும் கொல்லோன்னு இன்னும் எடுக்கல என்ன இல்லை. அந்த மன்னிப்பு வாங்கி நான் நாட்டு மக்களை கூட நான் வாழணும், 4 நாளான நான் வாழி நான் சத்துடணும். அவருதான் அதுதான் லாஸ்ட் பையன் சொல்லுவாங்க. பொது மன்னிப்பு கேட்கும்போது என்னென்ன கேட்டாரு, எது மாதிரி இருந்துச்சு? பொது மன்னிப்பு கேட்கும்போது எல்லாம் 50 லட்சம் கேட்டாரு, பூமி கேட்டாரு, இருக்கிற வீடு வசதி கேட்டாரு. இது கொடுத்தா நான் வந்து சரணாகிறேன் அப்படின்னு. அவர் டிமாண்ட் வச்சாரு, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு, பாதிக்கப்பட்டதுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. புது மன்னிப்புல கேட்டதுக்கு தான் அது எழுதி கொடுக்குறாங்க. அந்த போட்டோவில் இருக்கு பாருங்க, அந்த போட்டோல வந்து அந்த இதுதான் அந்த ரெக்கார்டு தான் கொடுக்குறாங்க வீரப்பனுக்கு. அது வாங்கவே மாட்டான். அது எப்படி வாங்குறது இல்லைன்னு நக்கீரை கொடுக்குறான். இது வந்து நீ சரணாயிரனா அது ஹெலிகாப்டர்ல ரெடி பண்ணிட்டாங்க கொண்டு போறதுக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்க வந்து நம்ம 2 கவர்மெண்ட்டும் ஏத்துக்குச்சு. நமது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கல. மத்திய கவர்மெண்ட் நமக்கு ஏத்திருந்தா சரி இருந்துக்கு, அது கேட்கல. இவரு
காலையில் என்ன சொல்லிட்டாங்க, அடே 2 கவர்மெண்ட் ஏற்றுச்சு, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து நம்ம ஏற்றுக்கலையே, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே அப்புறம் நம்மளை அவரு பிடிச்சிட்டு கஸ்டடி எடுத்துகிட்டு போய் அவியல் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, அங்கே தூக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க, நானும் வர மாட்டேன், சரண் ஆக மாட்டேன், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அனுமதி கொடுத்தா நமக்கு ஜனாதிபதிக்கிட்ட ராஷ்டிரபதிக்கிட்ட நான் போய் சரண் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். வேண்டாம், நான் சரண் ஆக மாட்டேன் அப்படின்னு வந்து வீரப்பன் சொல்லிட்டாரு. மத்திய கவர்மெண்ட் வந்து சொன்னா நான் வந்து சரண் ஆகுறேன், இது மாநில கவர்மெண்ட் வந்து நான் சொன்னா நான் ஆக மாட்டேன்ட்டார். இப்போ வீரப்பன் வந்து பார்த்தோன்னா இந்த உலகம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியக்கூடாது வீரப்பனை பற்றி உலகம் பேசிட்டு இருக்குதுங்க, இன்னும் பேசிட்டு இருக்குது. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து இந்த அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா தெரியக்கூடாதான்னு கேட்குறேன். தெரிஞ்சுக்கணும். என்ன பத்தி எதை சொல்றீங்க? ஏதோ தெரிஞ்சுக்கிறது இருக்கிறது, அவன் எப்படி போனா, எப்படி வந்தான், எப்படி வாழ்ந்தான், அது தெரிஞ்சுக்கிறது நல்லா தானே. 4 பேருக்கு தெரியாத ஆளுங்க பார்ப்பாங்க, அது பேசுவாங்க, பாரு இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் இருந்தாங்க இப்படி எல்லாம், அதுவும் சொல்லுவாங்க. ஒரு கொலைக்காரன், ஒரு கொள்ளைக்காரன், ஒரு கடத்தலுக்கார கூட சொல்லுவாங்க இல்லைங்களா. நல்லதும் செஞ்சிருக்கிறான், கெட்டதும் செஞ்சிருக்கிறான். இப்ப வீரப்பன் எப்படி செஞ்சானு அவன் மன இதுல நமக்கு தெரியல. அது வந்து அவ குடும்பத்துல பிரச்சனையில தான் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. இவனை கொல்லணும்னு வந்தாங்க, நம்மளை கொல்றதுக்கு வந்தா நானே என்ன பண்ணுவேன், அவனும் சொல்றேன் நானும் சொல்றேன், இல்ல அவன் சாகுறேன்னா நான் சாகுறேன்னா அதான் எனக்கு தெரியாது. வீரப்பன் வந்து காட்டுல வந்து அந்த பணம் எல்லாம் வச்சிருந்தான்னு சொன்னாங்களே, அது வந்து எப்படி வச்சிருப்பாரு, என்ன மாதிரி? அது பணம் எல்லாம் எப்படி வச்சிருப்பாங்களேன்னு, அதுல இந்த பிளாஸ்டிக்ல தான் வைப்பாங்க, இந்த பிளாஸ்டிக் டப்பாவில அது போட்டு வைப்பாங்க, அது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது இருந்தாலும் அவிய வந்து பண காசு எல்லாம் எனக்கு காட்ட மாட்டாங்க. நமக்கு கூட யாரு வந்து பண காசெல்லாம் அவிய 2 பேர் தான் போய் எடுத்துட்டு வருவாங்க. பணம் யாரு கொடுத்தாலும் இப்போ நம்ம நடிகர் ராஜ்குமார் நம்ம புடிச்சாரல்ல தொட்டகாஜனூர்ல, அதுல எத்தனை பணம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பணம் ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணிருக்கிறோம், அந்த பணம் கொஞ்சம் வச்சிருப்பாரு. அதுக்கு முன்ன என்ன சந்தன முறை ஓட்டுனாங்கிறாங்க, அந்த பணம் இருந்தாலும் இருந்திருக்கலாம். நானே தந்தை வித்திருக்கிறாங்கிறாங்க, அந்த பணம் இருந்தாலும் இருந்திருக்கிறான். நாம சொல்ல முடியாது, நாம இருக்கக்குள்ள எந்த பணமும் வரல, புதுசால வரல. ஆமா, நான் பார்க்கறதும் இல்லை. ஆமா, இப்போ வந்து பார்த்து காட்டுல வந்து நிறைய இடத்துல நீங்க வந்து உணவு எல்லாம் வந்து பதுக்கி வச்சிருப்பாங்கங்களா, அது எந்த முறையில இருக்கும்? நீங்க எதாவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அது இருந்தாலும் வச்சிருக்கிறது இருக்குதுங்க. இல்ல நீங்க இருக்கும்போது வச்சு எடுத்தீங்களான்னு? நாங்க எடுத்துருக்கிறோம், எடுத்து சாப்பிட்டுருக்கோம். 2 இடத்துல வச்சிருந்தாங்க, 2 இடத்துல எடுத்து சாப்பிட்டோம். எப்படி வச்சிருந்தாங்க, அது எப்படி பதுக்கி? அதுல பதுக்கி பூமிக்குள்ளதான் வைப்பாங்க, குழி நோண்டி குழிக்குள்ள வைப்பாங்க, அது அப்படி இருக்குது. இல்லைன்னா தண்ணிக்குள்ள கூட போய் அந்த தண்ணிக்குள்ள கூட வச்சிருவாங்க. நல்ல ஆழமான தண்ணீர் கொண்டு போய் வச்சுட்டு அந்த தண்ணியில கூட இருக்கும். நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல சேஃப்டியா இருக்கோ அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. தேவைப்படும் போது அந்த தேவைப்படும் போது எடுத்துக்கிறாங்க. அது அப்பப்போ வந்துருந்துங்க சாமான, அது தேவையில்லை, அது என்னன்னு நாசமானா அது என்ன இருந்தாலும் என்ன, ஏதோ இல்லாத சமயத்துக்கு அங்க போய் எடுப்பாங்க. சுத்தமா இல்லைன்னா எந்த பொருளும் கொண்டு வர முடியாதுன்னா அப்பதான் போய் அந்த சாமானுகிட்ட போய் எடுப்பாங்க. அது இப்ப வச்ச மாதிரி இப்ப கொண்டு வந்த மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு எண்ணெய் கூட கிடையாது, ஒரு மசாலா தூள் கூட கிடையாது, ஒரு அரிசி கூட கிடையாது. அரிசி கொஞ்சம் இதாயிருது, கொஞ்சம் குளிர்ச்சி வந்தாவே அந்த அரிசி போயிருது. அப்புறம் அது எப்படி, அதுக்கெல்லாம் என்னென்னமோ ஒரு திட்டத்துலயும் வைப்பாப்பா. ஆமா, அந்த கவர் பண்றதுலயே கெடாத அளவுக்கு 10 ரூபாய் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அனுபவம். ஒரு 50-100 கவர் ஆனாலும் போடுவான், ஒன்னொன்னு கட்டி அப்படியே போடுவான், ஒண்ணு அந்த இடத்துல. அதுல வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், வேணும் என்ன பொருள் எல்லாம் கலந்து தான் வைப்பான். ஒரு இடத்துக்கு எல்லாமே தேவைப்படுதுல, அந்த பூரா ஸ்டாக் அந்த இடத்துல இருக்கு எல்லாமே. உப்புல இருந்து என்ன மிளகாயில இருந்து வெங்காயில இருந்து, வெங்காயம் அது வைக்க மாட்டாங்க, காரப்பொடி மசாலா தான் இருக்கும். வெங்காயம் வச்சு போயிடும் சீக்கிரம். மிளகாய் இருக்கும், மிளகாயும் இருக்கும். அந்த இடத்த காட்டுல வனப்பகுதியில வச்சிருப்பேன். இப்போ வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து நம்ம 2 இடத்துல எடுத்துருக்காங்க, 2 இடத்துல எடுத்து சாப்பிட்டுருக்கோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு? அது அவருக்கு தான் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவரு போய் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாதான் கோவிந்தனும் அவனு போய் அதை நோண்டி எடுப்பாங்க. அங்கே அடியால அவரும் வச்சிருப்பாங்க,
ஏதோ ஒரு அடியாள பண்ணியிருப்பாங்க, ஒரு அடியாள பார்த்துருப்பாங்க. அந்த இதில் தான் அது இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியாது. நாங்க அதை மேலே போகலாம் வரலாம், நமக்கு என்ன தெரியும் அடியில் இருக்கிறது. அந்த அளவுக்கு கூட அவங்க 2 பேர் தான் வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா தெரியாம இப்ப 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சுலாம் எடுத்துக்கிட்டீங்களா? 7-8 வருஷம் ஆயிருக்குது. நான் அந்த மாதிரி போய் எடுத்துருக்குறோம். அப்பயும் நல்லா தான் இருந்திருக்குது. அப்பவும் நல்லா தான் இருக்குது. அதுதான் நக்கீரங்கோபால் வந்து பேட்டி எடுக்கிற 9 பேர் கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்தாமல. அப்போ வந்து அரிசி பருப்பில முடிஞ்சு போச்சு, எல்லாம் சோறு எப்படின்னு திங்குறது என்ன. நான் சித்தப்பனு மிளகை அனுப்புறேங்கிறான் வீரப்பா. நக்கீரங்கோபால் சரிக்கிறா, போன சித்தப்பனை விட்டுருவாங்களாங்க போலீஸ்காரரு, அங்கேயே பிடிச்சி நொக்குவாங்கன்னு 2 பேரும் மோதிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. காலையிலயும் உனக்கு சாமானம் வேணும் தானே, சரி என்னம்மா இப்ப நமக்கு சொல்லியிருந்த கூட ஒரு மூட்டை அரிசி கொண்டு வந்து கொடுத்துருப்பானே அப்படிங்கிறாரு. காலையில கொண்டு போய் நோண்டுறாங்க, அரிசி இருக்குது. உங்களுக்கு என்ன அரிசி தானே, அரிசி இருக்குது, எண்ணெய் இருக்குது, மசாலா தூள் எல்லாமே இருக்குது. எல்லாமே அப்படியே சிவசுப்ரமணியம் இப்போ இது எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், நான் அப்படியே நோண்டி எடுக்கிறேன். கோவிந்தன் அவுத்து எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் எடுத்துட்டு வந்து அங்கேயே சமையல் போட்டு நாங்கள் பாரிஸ்காரர் இல்லை, அவியல் 9 பேர், நாங்கள் 9 பேர், 18 பேர். 18 பேர் அவியல். ஐயா இந்த போட்டோ பத்தி என்ன சொல்லுங்க? இந்த போட்டோ பத்தி ஒன்றும் இல்லைங்க. இந்த போட்டோ தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டோ நான் காட்டுறேன். சரி இருந்ததே இருந்துகிட்டேன், இந்த போட்டோவை எடுத்துக்கிறான்ட்டு அப்போ கேமரா அந்த ஷூட்டிங் கிடக்குறாங்க. இதுல தான் நானும் ஃபர்ஸ்ட் பேட்டி. இப்போ வந்து இதுல யாரும் இருக்கிறாங்க? இதுல வந்து நான் ஒன்று, ரங்கசாமி, பேபி, கோவிந்தா, ஈரப்பா, 4 பேர் தான் இருக்கிறோம் இதுல. 5 பேர். 5 பேர். 5 பேர். இந்த போட்டோ பத்தி சொல்லுங்க. இந்த போட்டோ வந்து குளிச்சுட்டு அவர் குளிக்கும்போது தலை தண்ணி எல்லாம் உதறி மேலே அப்படின்ட்டு கட்டி ஒரு குடுமி மாதிரி. பேபி வீரப்பனை பத்தி சொல்லுங்க. பேபி வீரப்ப தெய்வா. பேபி வீரப்ப வந்து இவனும் நான் ஒரு ஆளுதான், திறமையான ஆளுதான். ஆமா, சமையல்ல வந்து இவன் திறமையான ஆளு. சமையல்ல வந்து இல்ல பேபி வீரப்பன் எப்படி இறந்தாரு அதை பத்தி சொல்லுங்க. பேபி வீரப்ப வந்து அவர் மாமனார அந்த மாதிரி பிரிச்சு, அவன் வந்து போலீஸ் கையாளு. யாரு? அவன் முதல்ல அவனுக்கு ஒரு அடிச்சு துன்பப்படுத்தி அவனை வந்து கையாள வச்சுட்டாங்க. கையாள வச்சு வந்து ஈரப்பனை சேர்ந்துருக்கிறான். சரிங்க. யாரு? தங்கவேலுங்கிறவன். சரி. அவர் மாமனாரு தங்கவேலு. சரி. அவன் வந்து என்ன பண்ணுறான், இவனை பிரிச்சு என்ற பிள்ளை கொடுத்துட்றேன், இதெல்லாம் மாற்றி கீத்தி மொட்டை கிட்ட எல்லாம் உடச்சி உன்னை மாற்றி நான் ஆளை கொண்டு போய் என்ற பிள்ளை கட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு இவன் எல்லா தகவலும் சொல்லி இது பண்ணுறாங்க. பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அவர் 2-3 தக்க வந்து போயிருக்கிறான். இனி ஈரப்பனுக்கும் இன்னும் நம்ம சொந்த வந்தது தானே வரும், நம்மளுக்கு சொல்லாதன்ட்டு இவங்களும் ஏதோ வந்தால் சாப்பாடு கொடுக்குறது, காசு கொடுக்குறது, செலவு கொடுக்குறது அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆச்சா, அந்த மாதிரி இவனை வந்து பிரிச்சு கொண்டு வந்தது அவனே சுட்டுருக்குறான். யாரு? கந்தவேலு தான். அவர் மாமனாரே சுட்டு. அப்புறம் சொல்லுங்க. இல்ல வீரப்பனை பத்தி, பேபி வீரப்பனை பத்தி சொல்லுங்க. அது அப்பதான் இவனை திசையெல்லாம் மாத்தி ஆளை மாத்தினது கந்தவேலு மாத்தி என்ன பண்ணிட்டான், இவன் பிரிச்சு கொண்டு வந்துட்டான். அப்புறம் நீ போகாத, ஒரு இடத்துல இரு, நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு ஈரப்பா தகவல் சொல்லி அவனை அனுப்புறான். இவன் ஒரு இடத்துல இருந்திருக்கிறான், விட்டு போட்டு அவன் போய் அங்கே தகவல் சொல்றான். யாரு? நம்ம கிட்டே வந்திருக்கிறான் கந்தவேலு. அப்புறம் அவனை அங்கே இருக்க சொல்லு அப்படின்னு இவனுக்கு சொல்லி கொஞ்சம் இவனுக்கு அரிசி பருப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆளை பிடிச்சி இவனை இந்த மலையில இருந்திருக்கிறான். யாரு? நீங்க கூட்டத்துல தனியா கூட்டத்தில் பிரிஞ்சு வந்த கடைசியில நாம சொல்லி இவனை அந்த இந்த மலையில இருன்னு சொல்லிருக்கிறோம், வந்து கூட்டிட்டு போலான்ட்டு நாம அப்படி வந்துட்டு இருக்கிறோம். சரி. இவனை கூட்டிட்டு போறதுக்கு. அப்புறம் அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே இவனுக்கு இங்க அவன் எங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இங்க வந்து இவனை சுட்டாச்சு. இவன் துப்பாக்கியை வாங்கிட்டு போய் இவன் உப்புமாவை கழுவிட்டு இருக்கிறான்.
இவன் நானும் ஏதோ ஸ்கூல் கிழிச்சு வந்திருந்தேன், நான் அப்படியே ரவுண்ட் கட்டி வந்துடுறேன்ட்டு நேத்தரத்தை மாய்ப்பு சொல்ல அவன் அப்படியே வந்து ஒரு கல் சந்தி உப்புமாவும் இப்போ கலர்ட்டு இருக்கிறேன் அப்படியே. இது வந்து அவங்க சொந்தக்காரையிலே மாமனாரே கொன்னது கொன்னு போட்டு துப்பாக்கியில எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டான். அவனோட பணம் காசு இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. பொருள் தங்க எங்க எல்லாம் வச்சிருந்தான். இது செயின் போட்டுக்கிறது யாரு? செயின் அவனது இதெல்லாம் கழட்டிட்டு போயிட்டான். யாரு வந்து அவன் மாமனார்? மாமனார் தான் பூரா அவனோட சட்டு பூரா கழட்டிட்டு அவங்ககிட்ட இருந்த பணம் காசு என்னென்னமோ வச்சிருந்தான் நிறைய. சரி சரி. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்சல போலீஸ்க்கு சொல்லி அது அப்படி இவனை முடிச்சாங்க. வீரப்பா வந்து பாத்தீங்கன்னா வீரப்பா அதுக்கப்புறம் எதுனா சொன்னாரா? வீரப்பா ஆமா, நம்மளை விட்டு போனவன் நம்ம என்ன பண்ண முடியும்? நான் எத்தனை சொல்லி இருக்கிறேன், அவன் ஏன் ஓடணும்? நம்மளை விட்டு போட்ட எப்படி போனா? அவன் பேச கேட்டுக்கிட்டு சாகருக்கு தான் போனான் அப்படின்ட்டு அது வர்றக்குள்ளே நம்ம பாதி வழிக்கு வர்றக்குள்ளே சுட்டு போட்டாங்க. இன்னும் தகவல் வந்தாச்சு. அது இன்னும் நாம அப்படியே பின்னாலேயே போயிட்டோம். யார் சுட்டதுனால நீங்க விசாரிக்கல? அதுக்கப்புறம் தெரியும் கந்தவேல் தான் சுட்டுருக்குறான்னு. உங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சு? அங்க தகவல் வந்துருச்சு நமக்கு. அங்க செய்தி சொல்லுது, வானொலி சொல்லுது. ஓ, வானொலியிலே சொல்லுது. இந்த மாதிரி வானொலி தான் எந்த பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு போட்டுருவாங்க. ஆமா, அது என்ன இருந்தாலும் அப்டேட் ஆயிருக்கு. நீங்க அது வந்து கரெக்டா பாத்துட்டே இருப்பீங்களா? நாம அதை பார்த்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நம்ம செய்தியில பார்ப்போம். செய்தி எல்லாம் செய்தி பார்ப்பாங்க. 2ஆம் பிபி செய்தி பார்ப்பான், மேரிதாஸ் செய்தி பார்ப்பான். அதுங்க எல்லாம் சண்டை நடக்கிறது, போலீஸ் சண்டை எல்லாம் நடக்கிறது எல்லாம் பார்ப்பான். நம்ம மாநில செய்தி பார்த்துட்டு இருப்பான் எப்பவுமே. செய்தி டைமுக்கு வந்து டேய் போடுங்கடா செய்தி என்ன சொல்றாங்களான்ட்டு அங்க. நீங்க எப்படி அந்த இடத்துல சிக்னல் கிடைக்குன்னு கண்டுபிடிப்பீங்க? நமக்கு அந்த டைமுக்கு தானே போடுறாங்க செய்தி. அந்த டைமுக்கு அந்த செய்தி கேட்பாங்க. ஓ, அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த செய்தி முழுக்க அப்பதான் உங்களுக்கு தகவலும் தெரியும். இல்லைன்னா ஏராசு வந்து நமக்கு சொன்னதான் அது வரைக்கும் வந்து செய்தி நமக்கு கிடைக்காது. அந்த ஏரியத்துலயே ஆளுங்க இருப்பாங்க. அந்த ஏரியத்துல போய் நம்ம அங்க விசாரிப்போம். அங்கே தகவல் தெரிஞ்சிருக்கு. ஆமா, பேபி வீரப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா சமைப்பாரு, நல்லா திறமையான நபரு. திறமையான ஆளு. ஆனா பட் வந்து மாமனார் பேசி கேட்டு போனதால மாமனார் பேசி கேட்டு வந்து. ஆனா வீரப்பனோட இருந்ததா இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது எப்படி நடந்திருக்குதோ வீரப்பா எப்படி சாகனா அன்னைக்கு ஏதோ ஒரு கதை நடந்திருக்கும். இல்லைன்னா தப்பிச்சு கூட இருந்திருக்கலாம். இப்படி ஆயிப்போச்சு. பிரிஞ்சு வந்தனால இவருக்கு இப்படியான. ஆனா இவருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வீரப்பனோட பிரியணும்னு எண்ணமே இல்ல. அவங்க மாமனார் சொல்லி கொடுத்த பேர். மாமனார் அவனுக்கு சொல்லிதான் இந்த மாதிரி திசை மாத்தினதே, மனசு மாத்தினதே மாமனார். ஆமா, இல்லன்னா வந்து மனசு மாறி இருக்க மாட்டாரு. ஆமா ஆமா. இந்த புகைப்படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து கொள்ளைகால குண்ட்லா. கொள்ளைகால குண்ட்லாவில இது 9 பேரை போய் அரெஸ்ட் பண்றாங்க. யாரு அரெஸ்ட் பண்றது? வீரப்பா. வீரப்பா வந்து எப்படி அரெஸ்ட் பண்றாங்கன்னா நம்ம குடும்பத்துல எல்லாம் புடிச்சிட்டு போயிருச்சு. சரிங்க. இங்கிருந்து எங்களை 9 பேர், எங்க அக்கா தங்காச்சிக தம்பிக எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 9 பேர். சரிங்க. அங்கே துன்பப்படுத்துறாங்க. அங்கே கொண்டு போய் மின்சார கரண்ட் அது இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த சாக்கை கொடுத்து ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா, வா அந்த ஏரியத்துல போனா ஏராச்சு கிடைச்சாலும் சரி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. என்னைய கூட்டிட்டு போய் குண்ட்லாவை போறாங்க. அங்கே புருடை பங்களாவேன்ட்டு இருக்கும். புருடை பங்களாவில் வந்து ஒரு 8 நாள் 10 நாள் காத்தா ஒருத்தர் சிக்கல. அன்னைக்கு டிஎப் ரேஞ்சர் தான் பிடிக்கணும்ட்டு ஒரு பாலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு? வீரப்பனவங்க. திட்டம் போட்டாங்க. அதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன். எப்படின்னா இந்த பங்களாவுக்கு வர்றாங்கல்ல காட்டுக்குள்ள, அதுக்கு ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணிருக்கிறான், ஒரு ஏனை அடிச்சு தடத்துலயும் உள்காட்டிட்டான். ரோட்டு மேலே, ரோட்டு ஓரத்துலயே. சரி சரி. அது வந்தா பார்த்தா பிடிச்சிடலான்ட்டு. அதுக்கும் வரல. அது அழிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. அதுலயும் வரல. அப்புறம் ஒரு மரப்பாலம் என்ன பண்ணிட்டாங்க, மழை கொஞ்சம் இந்த மாதிரி மழை காலம் தான், லேசா மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுல என்ன பண்ணிவிட்டோம், மரப்பாலை புடுங்கி அப்படி இடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. இது ஒரு அடி பண்றதுக்கு ஏதாச்சும் வர்றாங்களா? யாரு? வீரப்பனோட திட்டம். வீரப்பா அப்படி திட்டம் போட்டிருக்கிறான். அந்த போட்டா இது. அப்புறம் என்ன பண்றாங்க,
அது இடிச்சிட்டு ஆ. வண்டி வருது, ஆ. எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சுத்தி முத்தி ரவுண்டு கட்டி. ஆ. எத்தனை பேர் இருந்தீங்க அந்த நாம இவிகளும் 9 பேர் வர்றாங்க, நாங்களும் 9 பேர் தான் இருக்கிறோம். 9 10 பேர் இவிகளு டிரைவர் சேர்த்து, வண்டி ஓட்டுற டிரைவர் சேர்த்து 10 பேர் அவிகளும் வர்றாங்க. நாம 9 பேரு. டக்குன்னு வந்து பாலகிட்ட நிறுத்தினாங்க. நாம அப்படி ரவுண்டு கட்டிட்டோம். ரவுண்டு கட்டி எல்லாம் கை தூக்கிட்டாங்க. துப்பாக்கி ஒண்ணு எடுத்திருந்தாங்க, இந்த துப்பாக்கி தான் இது எடுத்திருந்தாங்க. அப்புறம் கீழே போட துப்பாக்கின்னா கீழே போட்டாங்க. அப்புறம் துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டோம். சரி, எல்லாம் பிடிச்சி அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஒரு கொடிக்கால அங்கே எல்லாம் டீ காப்பி எல்லாம் கொடுத்து, நீங்க ஒன்றும் பயந்துக்காதீங்க, உங்களை விட்டுறேன், நீங்க சின்ன சின்ன அதிகாரிகள் எல்லாம் கிடைச்சிட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நான் திட்டம் போட்டதே வேற, நீங்க கிடைச்சதே வேற, இப்படி ஆயிட்டேங்கன்னு வேற. அவ கொஞ்சம் ஆளு பெரிய தொந்தி கிந்தி இல்ல டிரைவர், அவன் வந்து ரேஞ்ச் ரெண்டும் நினைச்சுக்கிட்டாங்க. அவன் ஒண்ணு கூத்துறான், பாவ சொட சொட சொடன்னு ஒண்ணு கூத்துறான். ஒண்ணு கூத்தாதேப்பா, பொம்பளையில இருக்குது அப்படிங்கிறான். சரி ஆயிடும், அவனும் பயம். அப்புறம் சொல்லி பள்ளி அப்புறம் எல்லாம் பேசி பண்ணி, அப்புறம் உங்க உணர்த்துறதுக்கு நான் சொல்லி எல்லாம் உங்களை விட வைக்கிறேன், நீங்க எந்த பக்கம் போகாதீங்க, போனேன்னா உங்களை எல்லாம் தொந்தரி பண்ணுவாங்க, நீங்க வாங்கன்ட்டு கூட்டிட்டு வந்துடணும். யார் கூட்டிட்டு வந்தது? வீரப்பன் தான். வீரப்பன் தாங்களா? அதுல யார் வந்து சமாதானப்படுத்தினாரு? அதுல வந்து எஸ்டம் கிருஷ்ணா அவரு இருந்தாரா அப்போ. அப்புறம் குருபாதப்பா நாகமரப்பள்ளி தானே அரண்ய மந்திரி, குருபாதப்பா நாகமரப்பள்ளி அம்மா, அவருக்கு கேஷீட் கொடுத்து இவங்க மாதிரி 9 பேர். நீங்க இந்த மாதிரி பிடிச்சீங்கன்னா ஒரு வீடியோ பிடிச்சி அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுறீங்க? ஆமா, அப்படி கேஷீட் பதிவு பண்ணுவோம். அப்ப எல்லாம் இந்த டேப் ரெக்கார்ட்ல இருக்குல்ல, அந்த கேஷீட் இருக்கு, வச்சிருப்போம். அது நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசுறதெல்லாம் அது பதவி ஆகும்ல. இப்ப நம்ம இப்ப பண்ணிருக்கிறோம்ல, அப்படிதான். அப்ப அந்த காலத்துல நீங்க அந்த கேஷீட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த கேஷீட் பண்ணி அந்த கேஷீட் கொடுத்து அந்த டிரைவர் கேள்வி, இந்த வண்டி இது போய் எனக்கு பெட்ரோல் கிட்ரோலுக்கு அவனுக்கு சார்ஜுக்கு எல்லாம் கொடுத்து, நீ போய் யாருக்கும் காட்டக்கூடாது, குருபாதப்ப நாகமர் பள்ளிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், உனக்கு மந்திரி கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அனுப்புறாரு வீரப்பன். அவர் போய் அப்புறம் கொடுத்துதான் இந்த தகவல் எல்லாம் தெரியுது. இந்த போட்டோ பத்தி என்ன சொல்றேன்? இந்த போட்டோ பத்தி வந்துங்க, இங்க ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. கோபால் வந்து மீட்டிங் நடத்துறாங்க. நடத்தி இந்த போட்டா போகும்போது பேசுறோம். இது அந்த மீட்டிங் நடத்திருக்கிறது இன்னொன்னு இருக்கு, வெள்ளை பேப்பர் இருக்கு பாருங்க. பாருங்க, இந்த போட்டோத்தை வந்து எல்லா இதுவும் கொடுக்குறாங்க. என்னது, நீங்க வந்து இதுல வந்து பொது மன்னிப்புக்கு வந்துட்டா நமக்கு 50 லட்சம் வீடு வசதி உங்களுக்கு இருக்கிற இடம் எல்லாம் தரேன்னு கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட்டும் சொல்லி இந்த பத்திரம் கொடுக்குது. அந்த பத்திரம் கொண்டு வந்து ஈரப்பு கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதுதான் கேக்குறாங்க, நமக்கு இந்த மாதிரி இல்ல செஞ்சா நான் வருவேன், இல்ல நான் வர மாட்டேன்ட்டு கேட்டு, அதுக்கு வந்து 2 மாநில கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்டும் கொடுத்துருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கல, அதனால நான் வர முடியாது அப்படின்ட்டு தான் இங்க நான் சென்றாக மாட்டேன்ட்டு இந்த போட்டோவில் வந்து பேசுறாங்க. பேசி நீங்க இதே மாதிரி சொல்றேன் போய் சொல்லிருங்க அப்படின்னு இந்த போட்டோ அனுப்புறாங்க. அப்போ வந்து போட்டோ பதிவு பண்ணி எட்டு போய் அவங்க கொடுப்பாங்க. அது கவர்மெண்ட் என்ன சொல்லுது அது பதிவு, அந்த ரெக்கார்டு எதை கொடுப்பாங்களோ அதை கொண்டு வந்து தான் ஈரப்பன் கொடுப்பாங்க. இங்க வந்து பேசுவார்த்தை நடத்துற இடம், அது இந்த இடத்துல தான் பேசுறாங்க. இது எந்த இடத்துல நடத்துறீங்க பேசுவார்த்தை? இது காட்டுக்குள்ளேதான். காடு பேர் எதனா தெரியுமா? காடு பேரு அது காடு பேரு தெரியாதுங்க. அது காடு பேரு வந்து மெனிசுகுழின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காடு எவ்வளவு காடு இருக்கு. இப்போ இது வந்து நம்ம தாளவாடி ஏரியா காடு தான். அந்த மாதிரி சொல்றேன். தாளவாடி ஏரியா காட்டுல தான் இது பதிவு பண்ணாங்க. சரி சரி. ஆமா, இங்க வந்து எல்லாம் கேக்குறாங்க, பேசுறாங்க. இங்க எவ்வளவு நேரம் நடந்திருக்கு பேச்சுவார்த்தை? இது பேச்சுவார்த்தை ஒரு 12 மணி 1 மணிக்கிட்ட நடக்கும். சுமார் டைமோட பேசுவாங்க. எதெல்லாம் வேற வேற மாதிரி பேசுவாங்க. இந்த அரசியல்வாதி பத்தி, இந்த நம்ம நாடு பத்தி எல்லாம் பேசுவாங்க.
அப்புறம் இந்த மன்னிப்பு பத்தி, ம், இந்த புது மன்னிப்பு பத்தி, ம், அவர் செஞ்ச அட்ரோலி, இவர் செஞ்ச அட்ரோலி ம். எல்லாம் பேசுவாங்க இங்க. ம், ம். ஆமா, நீ இந்த மாதிரி எல்லாம் கொன்னீங்கல்ல, இது தவறு தானே. ம். நான் தவறு தான், நீ இந்த மாதிரி நம்மளை கொள்றதுக்கு வந்த, நம்ம ஆளுகளை எப்படி கொன்ன, ஆ, இந்த மாதிரி ஓத பண்ணுவாங்க. ஆ, இது வந்து சாமி வேண்டுவாங்க. ஆ. இது வந்து யாருமே காட்டாத அது ஆமா, புகைப்படம். தனியா குளிச்சுட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை அவருக்கு. ஆஹா. காலையில டெய்லி. காலையில டெய்லி சாயந்தரம் காலையில இந்த இது கும்பிடு போட்டு தான் ம், அப்புறம் வேண்டிட்டு தான் ம், காடு ஓன தேவதி ஓன சாமிகள் எல்லாம் வேண்டி, ஆ, அப்புறம் அவருக்கு வேண்டப்பட்ட சாமியெல்லாம் வேண்டி ம், கற்பூரம் இங்கே எரியுது பாருங்க. ம், ம், கற்பூரம் பற்ற வச்சு துப்பாக்கி வச்சு ம். அதுக்கு துப்பாக்கி பூசை பண்ணி சரி. அந்த விளக்கு எப்படி பிடிச்சி கடவுள் பக்தி அதிகம். வீரப்பன். கடவுள் பக்தி ஆ, இது மட்டும் எப்பவுமே இது நடத்துவாங்க இந்த போட்டா. ஆஹா. ஆமா, வேறு உடம்புல தான் நடத்துவாரா இல்ல எப்பாச்சும்? குளிச்சுட்டு தான் நடத்துவாங்க. ஆஹா. தினமும் வந்து அதுதான் அவருக்கு. ஒரு வழக்கம். ஆஹா. அந்த சோழியில ஊட்டுவாங்க, அது எப்படி சொல்றோம்? எப்படி இப்ப வீரப்பன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சோழி ஊட்டி பாப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி குறி போட்டு பார்ப்பாங்க. இந்த பக்கம் போனா நல்லது இருக்குமா, ம், இந்த பக்கம் போனா நல்லது, இங்க இருந்தா நல்லா இருக்குமா ம், என்று குறி போட்டு பார்ப்பாங்க. ம், குறி போட்டு பார்த்தேன்னா போவாங்க. அப்புறம் போகும்போது ஒரு குருவி இருக்கு காடா, ம், அது வந்து குறுக்கட்டும், ம், அதுதான் ஆள் காட்டி காட்டும். இன்னும் இந்த குருவி போகுது பாடுற இப்படி ஒரு ஆளா போவாங்க. ம். போனா அந்த பக்கம் போயிருச்சுன்னா போக மாட்டாங்க, பின்னாலே அங்கேயே தங்கிக்குவாங்க. ஆ, பின்னாலேக்கே வந்துருவாங்க, ஆ, முன்னாலே போக மாட்டாங்க. ஆ. ஆள்காட்டு குருவியும் இந்த சோழி விட்டுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனமா ஷைனா, அந்த ஷைனை பார்த்துட்டு தான் போவான். ஆஹா. மற்ற இடத்துல வரதே முக்கியமான இடத்துல பார்ப்பான், ம், இல்லைன்னா அந்த ஷைனத்துல அப்படி போவான். ம். அந்த பறவை தான் அதுல தான் கண்டுக்குவாங்க. ம். ஆமா, சரி, அந்த சரி. மரக்கொத்திங்கிறது இருக்கும், அது டைமுக்கு கத்தும். ஆ, அதுவும் இருக்கும். இன்னொரு சோட்டுக்கும் இன்னொரு காடா இருக்கும், ஆ, அதுதான் ஆள் காட்டி. அது ஏதோ ஒரு இடைஞ்சல் வருதுன்னா அதை வந்து குறுக்கட்டும், ஆ, அங்க போக மாட்டான். ஆஹா. இதுதான் உண்மையான ரகசியமே. உண்மையான ரகசியம் அதுதான். ஆஹா. ஆமா, அதை வச்சுதான் நீங்க வந்து போவீங்க, ஆமா, பண்ணுவீங்க. ஆமா, கண்டிப்பா. இல்லைன்னா அது தாண்டி போனேன்னு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும். ஆஹா. ஆமா, ஓ, அது அது வந்து நீங்க அந்த தெரிஞ்சு குருவி வச்சிருக்கீங்க. வந்து இந்த சரி போய் அந்த சரி உட்காந்துட்டு கத்தும். ம், ம். அது தெரியும் எங்களுக்கு. ஓ, இப்ப நீங்க இந்த பக்கம் பசங்க ஒரு மாதிரி நினைச்சுக்கோ, இப்படி போய் நாங்க இப்படி கடிச்சிட்டு- போறோமா, ஆ, இப்படி குறுக்கட்டும், ஆ, போகக்கூடாதுன்னு. ஆ, அப்புறம் நாம போய் முடுக்குனாலுமே அது அந்த பக்கத்தை போயிடும், ஆ. அப்ப போச்சுனே போக பின்னாலே மாட்டீங்க. வராது. ஆ, இன்னும் போகக்கூடாதுன்ட்டு அப்புறம் போயிடுவோம். ஆஹா. அப்புறம் ஒரு நாள் தங்கி, ஒரு நாள் 2 நாள் தங்கி ஆ, அப்புறம் போவோம். ஆஹா. அதுக்கு வந்து அப்ப அதுக்கு ஒரு ஷைனை, அது ஏதோ ஒரு ஷைனை இருந்தா தான் அது காட்டும், இல்லைன்னா மற்றது இல்லை காட்டும். காட்டாது, இல்லைன்னா நீங்க நார்மலா போயிருவீங்க. ஆமா, நார்மலா போயிடுவோம். ஆஹா. இந்த போட்டோ பத்தி அனுப்புங்க. இந்த போட்டா வந்து ஒரு சும்மா 2 பேர் ஒரு ஜோடி உட்காந்து ஆ, ஒரு கூட அண்ணன் தம்பி மாதிரி நாம இருக்கிறோம் இல்லைன்ட்டு ம், ஒரு சந்தோஷத்துல இது இந்த போட்டோ எடுத்தாங்க. ம். இப்போ இந்த இந்த போட்டோ வந்து பேட்டி எடுக்கும்போது சொன்னார்ல, அந்த பேட்டியெல்லாம் சொல்லும் போது நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க? அது எனக்கு இன்னும் நாம என்ன பண்றது, எல்லாம் இன்னும் உனக்கானது எனக்கும் ஆகட்டும், ஆ, எனக்கானது உங்களுக்கும் ஆகட்டும், இன்னும் நாம என்ன பண்ண முடியும், ம். இருக்கலான்ட்டு ஒரு இதுதான், ம். ஆறுதல் தான். ம். இப்போ நைட் டைம்ல வந்து நடந்து போவீங்களா, பகல் டைம்ல வந்து இந்த நைட்டு போற இடத்துலயே போயிடுவோம், ம், பகலு போற இதுலயும் போவோம். ம், ம். நைட்டு ஏதோ பட்டைக்காட்டுல தாண்டணுமா, ஆ, ஏதோ நடுவில் கொஞ்சம் ஊர் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கிடைக்குமல்ல, அதுலேயும் நடுவில் போயிடுவோம். ம். ஆமா, ஓ, நைட்லயும் நடப்பீங்க, பகலும் நடப்பீங்க. நடப்போம். இது தாண்டி போகணும் வழியில் நடுவில் ஊர் சிக்குமல்ல, ஆ, அந்த அள்ளிகளை சின்ன சின்ன கிராமங்களை தாண்ட முடியாதுல்ல, ஆ. அதனால சின்ன சின்ன நைட். குறைக இருக்கும். ஆ, அதனால நைட்டே பெரிய காட்டுக்கு போயிடுது, ஆஹா. தாண்டி. ஓ, ஊர்ல வந்து தாண்டி போறதுக்கு நைட்ல தான் தாண்டுவீங்க. இப்போ இப்படி சுத்தி வளைச்சு போகணும், ஆ, இது இப்படி நேரா போனா போயிருதல்ல, ஆ, அதுக்கு பட்டைக்காட்டு மேலே போயிருது. ஆஹா. காட்டுக்குள்ள போனா கொஞ்சம் சுத்தி போகணும், வெடிஞ்சிரும், சரி, சரி. எல்லாருக்கும் தெரியும். ஆ, அதுக்கு இந்த இடத்துல நேரத்துல போய் அந்த பக்கம் பூந்துட்டேன்னா தெரியாது, ஆ. பெரிய காட்டுக்கு போயிருவோம்ல, சரி, சரி. அப்படி கூட போயிருவோம். ஆஹா. இப்ப நைட்ல நடந்தீங்கன்னா பகல்ல வந்து தூங்கிடுவீங்களா நீங்க? பகலும் தூங்க மாட்டோம், ஆ. தூங்குறதா ஆ. இருக்கிறது தான். ஆஹா.
இப்ப இந்த காட்டுல வந்து நைட் என்ன பூரா நடக்க மாட்டோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கிட்ட போய் அங்கே தங்கிக்குவோம். ஆல்ரெடி வந்து அந்த இடத்த பாத்துட்டு வந்துருவீங்களா தங்கறதுக்கு, இல்ல நீங்க போற இடத்துல அப்படி தங்கிக்கலாம்னுவீங்களா? அதை நாங்க போற இடத்துல தங்கிக்கிறது. இல்ல முன்னாடி போய் இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்லாம் பாத்துட்டுலாம்? அதுல நாங்க போய் எங்க தங்கணுமோ அங்க போற இடத்துல அப்படியே போய் எங்க நமக்கு வசதி இருக்குதோ தண்ணி வசதி அந்த இடத்துக்கு போயிருவோம். இல்லைன்னா அதுக்கு முன்னால நாம பாத்திருந்தா அந்த இடத்துக்கு போயிருவோம். தொழில் முன்னாடி இறங்குது. ஒரே இடத்துல 2 வாட்டில இருந்திருக்கீங்களா? போயிட்டு ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம் ஒரே இடத்துல. ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம். அந்த இடத்துல எப்படி ஒரே இடத்துல போலீஸ் இப்படி போகும் நடுவில்தான் இருந்திருக்கிறோம். ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம் ஒரே இடத்துல 12 மாசம். அப்ப எப்படி இருக்கு இப்ப? அப்படி காட்டுல இருக்கும். இப்போ ஊர்ல இருக்கிறனால வீட்டுல ஃபேமிலியோட அங்கங்க இருக்கிறீங்க. காட்டுலன்னா வெளியில போகணும் அந்த மாதிரி என்ன ஆசைலாம் அந்த மாதிரி இருக்காது? இருக்குதுங்க. இருந்தாலுமே நாங்க வெளியில போக முடியாதுல்ல. வெளியில போனா ஆபத்தானே. அப்படி வெளியே நாம வந்து வெளியில வரணுங்கிறது இருக்குது. இருந்தாலும் வெளியில வந்து சும்மா விடுவாங்களா அந்த பயம் இருக்கும். அதனால நாம இது என்ன சாதிக்கலாம், நமக்கு ஒரு நல்ல நேரம் வர்ற வரைக்கும் இருக்கலாம், நல்லது வந்துருச்சுன்னா அப்புறம் போயிடலாம் என்னதான். எப்படி வேணாலும் நாங்க ஒரு பொது மன்னிப்பு வாங்கி வெளியில் நாட்டுக்கு போயிடலாம்னு தானே அவரு பேசுவாரு. அந்த நம்பிக்கையில நாமளும் இருந்துக்கிறோம். சரி ஏதோ நல்லா பிடிச்சி எதை கேட்டு எதோ நமக்கு ஒரு மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டா நாங்க போயிடலாம் அப்படின்னு தான் எல்லாருக்கும். நாம அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஊரை ஒட்டியெல்லாம் இருந்தேன்னு சொன்னாங்களே, வீட்டுல காட்டு வாரத்துல அந்த மாதிரி இருந்தது உண்மையா? அவங்க முதல்ல இருந்திருக்கிறாங்க. ஆமா, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் அழிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. ஏகப்பட்ட பொம்பளை ஆம்பளை குழந்தைகளை எல்லாம் சுட்டாங்க. இங்க மனுஷகுழியில தான் அது நடந்தது. இங்க புனிஞ்சூர்னு சொல்றோம்ல, அந்த காரைப்பள்ளை நீங்க அங்க போகல. நீங்க அங்க இங்க இருக்கும் அந்த காட்டுல தான் குடும்ப குடியே இருந்ததாமா. அதுக்கு முன்னே நமக்கு தெரியாது அதெல்லாம். அங்கேதான் எல்லாம் சின்ன பண்ண ஆகி 5 பேர் மிச்சானது. போதைமலை சொல்றது அந்த காடா? போதைமலையில இல்ல, இங்க மனுஷகுழி. போதைமலையில அது அவியலுக்கு சண்டையாகி கன்னிமடியே என்ன ஏதோ வச்சது. அது அந்த இடம் கர்நாடகத்துல. அது இங்கே வந்து அங்க பண்ணிட்டு இங்கே வந்து இருந்தது. இங்க அவியல் இங்கே எல்லாம் சுட்டு கொண்டாது. நெருப்பில கொளுத்தி பொம்பளைகள் எல்லாம் இதை கண்டதுக்கு முன்னதை தப்பி ஓடிச்சு. மற்றதெல்லாம் சுட்டு பொதிச்சுட்டாங்க. சேத்துக்குழியாருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால அது எப்படி நீங்க உண்மையா பொய்யாது? சேத்துக்குழி கோவிந்தண்ணா தான் நான் பார்த்துருக்கிறேன். பொண்டாட்டி நான் பார்த்தேன். இல்ல கல்யாணம் சொன்னால அது கல்யாணம் அது எப்படி பண்ணாங்களோ அது எனக்கு தெரியும். இல்ல கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆயிருக்குது. ஒரு குழந்தையோட அவ முழுவாயிருக்கும் போது தானே போலீஸ்காரன் அடிச்சு கொள்றான். அவன் வந்து சுடுறான். குழந்தைய அவ்வளோ பொத்திட்டு போயிடுச்சு வகுத்துல. அவ பிள்ளைல படுத்திருந்தாலாம். வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து உன்ற கையிலேயே நான் இருக்கிறேன், ஏன்னா ஒரு அடி அடிச்சிரு, நான் சத்து போயிடுறேன், இனி நான் வாழ்றது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிச்சா. அப்படி ஒரு அடி அடிச்சிட்டேன் சேத்துக்குள்ளியார். என்ன பண்றது, இன்னும் அவளை பொழிச்ச முடியாது. அது அவங்க துப்பாக்கியில சுட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களும் வகுத்துல போலீஸ்காரர் சுட்டாங்க. பிள்ளைகள் போய் படுத்துக்கிட்டா தெரியாம தேடு இருக்கிறாங்க, கிடைக்கல. இவன் வரும்போது இவ தான் தகவல சொல்றா. சொல்லிட்டு தான் அப்புறம் நான் இருக்கிறதும் இல்ல, உன்ற கையாரவே நீ கொள்ளு அப்படின்னு அந்த அம்மா சம்சார கேக்குதான். அப்பதான் ஒரு அடி இன்னும் கொண்டு போக முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. என்ன என்ன அடிச்சு அப்புறம் புதிச்சுட்டு போயிட்டான். அதனால அவர் கோபம் அதிகமா பண்ணாரு. அதுதான் அவனுக்கு கோபம். இந்த மாதிரி எல்லாம் நம்மள பண்ணாங்கல்ல, என்னதான் அவன் தான் வெறியே. ஆமா, சொல்ல மாட்டான், யாரு கூட பேச மாட்டான், நம்ம கூட பேச மாட்டான், அப்படியே மௌனம் வருமா. காக்கி துணி கண்டான்னா அவனுக்கு ஒரு ஷிட்டு. இப்ப காக்கி துணி சொன்னா கேள்விப்பட்டிருக்க. இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுருக்கீங்களா நீங்க? இது எங்க தயாரிப்பீங்க, எடுத்து வருவீங்களா? இல்ல யூனிஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ஈரப்புன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஆள் வச்சு, இல்லைன்னா அங்கேயே மிஷின் கொண்டு வந்து காட்டுலயே எல்லாம் துணிமணி எல்லாம் கொண்டு வந்து தைப்பாங்க. அதெல்லாம் நீங்க அனுபவம் நேர்ல பாத்துருக்கீங்க? பாத்துருக்கேன். காட்டுலயே இந்த மாதிரி யூனிஃபார்ம் வேணுமே, உங்களுக்கு எந்தெந்த சூட்டு வேணுமோ அந்தந்த சூட் எல்லாம் அங்கேயே சொல்லி வாங்கி காசெல்லாம் கொடுத்து மிஷினில் கொடுத்து மிஷினை கொண்டு வந்து அங்கேயே தைப்பாங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா பாக்கெட்ல பெருசு பெருசா இருக்கு, அதெல்லாம் என்ன அது வச்சிருப்பீங்க? இதுல குண்டு மருந்து தாங்க, தோட்டா
அதுல உங்களுக்கு ஏதோ உடம்புக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதா? வராது. ஆ. அதுல பாக்கெட்டு இது மேக்சான் தானே, ஆ. மேக்சான்லேயே போட்டிருப்போம். நம்ம இந்த தோட்டக்குழலுக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கும். அதை அப்படியே பேக் பண்ணி பிளாஸ்டிக் கவர்ல அப்படி இப்படி பேக் பண்ணி தோட்டாவை அப்படி வச்சிருப்போம். அதான் பாக்கெட்ல வந்து புட்டு புட்டு அது போட்டிருப்போம். போடுறது என்ன, நாம நல்லா இருக்கணும்னா வேற லுங்கிங்களை கட்டிட்டு நல்லா இருப்போம். பொறுப்படுறது போகணும்னா இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு தப்போம். இது போட்டுனா காட்டுல வந்து அது முள்ளு கிள்ளெல்லாம் பிடிக்க. ஆமா, அதனால என்ன ஒரே மாதிரி திருப்போம் எல்லாருமே, வேற ஆளு என்ன தெரியக்கூடாதுல்ல. புரியுது. அங்கே மாத்தி மாத்தி துணி போடக்கூடாது. எல்லாம் நம்ம துணி தான் போடணும். வேற ஏதோ திடீர்னு போலீஸ் வந்தாலையோ இது தெரியாதல்ல, போலீஸ் வந்தாலும் தெரியாது, இன்னொருத்தர் வந்தாலும் தெரியாதுல்ல. அது பச்சை கலர் போட்டீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஆமா, அதுக்குதான் ஒரே மாதிரி கலர் நம்ம போட்டுக்கிறது, நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பணம் எல்லாம் கொடுத்தாருன்றாங்களா, அதெல்லாம் உண்மையா எப்படி? கொடுப்பான். எதோ இருக்கிறதோ கொஞ்சம் 10,000 20,000 10,000 5,000 இப்படி இருக்கிறத அவர் கேட்கும் போது இருந்தா அது ஏதோ அவர் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு இதுக்கு கேட்டோம்னா அதுக்கு கண்டிப்பா கொடுப்பான். ஆனா மக்களுக்கு கொடுத்துதான் நிறைய செலவு பண்ணிருக்காரு. செலவு பண்றதுக்கு இன்னும் எதுவும் செலவு கிடையாது. நமக்கு எதுக்குடா காசு? இப்போ நீங்க வந்து காட்டுல இருக்கிறீங்க, வனப்பகுதியில இருக்கீங்க, இப்போ வந்து நீங்க எதனா சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான்வெஜ் எல்லாம் அப்பவே செய்தி வானொலி கேட்டுருப்பானா, எந்த பொருள் அந்த வானொலி செய்தியில பேசிட்டு இருந்தா அந்த பொருளை வந்தாச்சு வெடியிருக்குள்ளேயே. அதுக்கெல்லாம் அப்பவே சொல்லி முன்கூட்டி வந்து அப்பவே சொல்லிடுவோம், அப்பவே வந்துருது. அங்கே எப்படி பண்றானோ நமக்கு தெரியல. இப்போ செல்லு இருக்குது, எங்க வேணாலும் பேசி செல்லுல இது பண்ணுவாங்க. அப்ப செல்லு இல்லாதையே நம்ம அந்த இடம் போறக்குள்ளேயே அங்கே வந்து ஸ்டாக் வந்துருது. அது எப்படி? ஆல்ரெடி வந்து நீங்களா தகவல் சொல்லி அடிக்க நிறைய இன்ஃபார்மர் இருப்பாங்க. ஆமா, இன்ஃபார்மர் எல்லாம் நிறைய கண்டிப்பா ஊருக்கு இருப்பாங்க. அவன் எதுவும் நமக்கு தெரியல, அவனோட இதே நமக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு அங்கே பன்னாரில் விட்டுட்டு அங்கே குறையில ஒரு புளியமர இடத்துல விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பூஜை அப்படின்னு என்ன புகார் பண்ணி விட்டாங்க. முன்னே எல்லா பரி போலீஸ் தான் இருக்குது. அதுலயே போய் பூசை பண்ணி ஈரப்ப கொண்டு வந்தாச்சு. பூசையை நம்ம கிட்ட கிடை வெட்டல, சும்மா வரி பூசைங்க சாமிக்கு. பன்னேர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு தைரியம். போய் உண்டியில் பணம் போட்டு வந்தாச்சு. ஒரே ஆளு ஒருத்தரே போயிருக்கிறாங்க. அது வேற ஏச கூட மாத்த மாட்டாங்க. எப்படி இருக்கிற அப்படியே போவாங்க கோயிலுக்கு. அப்படி போலீஸ் தான் இருக்குது அன்னைக்கு. அப்புறம் கடைசியில் உண்டி ஓடிச்சு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பூஜைன்றது தான் பூஜை பண்ணி ஆள் போய் ஆச்சுங்கிறாங்க. இங்கே நாம அப்புறம் அதுக்கு எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பலகாரம் பண்ணி சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு இருந்து அப்புறம் நாங்கள் புறப்பட்டு போகிறோம். இப்போ மசனகுடியில் கூட வீரப்பன் வந்து போயிருக்காரு, மாதிரி ஒரு லெட்டர் போட்டு உண்மையாது? போயிருக்கேன். பொக்காப்புறம் கோயிலுக்கு, பொக்காப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவாண்ணா. அதுல லெட்டர் எழுதி போட்டு நான் பூஜை பண்ண லெட்டர் எழுதி போடுவான். அவன் உண்மையா போயிட்டு வருவான். மாதேஸ்வர் கோயிலுக்கும் போயிட்டு வருவான். அந்த அளவுக்கு அந்த சாமி தான் அவனுக்கு பாதுகாப்பு. மாதேஸ்வர சாமி தான் அடிக்கடிக்கு கும்பிடுவாரா? இங்க பன்னார்லயே அப்ப அவ்வளோ போலீஸ் இருக்குது, போயிட்டு வந்தாச்சு. எல்லா தைரியம் நேக்கு இருக்கு, எப்படி போகணும் எப்படி வரணும். எப்படின்னா ஒரு மனுஷனை எப்படி அந்த மனுஷன் வருவான்னு அவன் காத்துட்டு இருக்கிறான். அந்த மனுஷனே போயிட்டு வரக்குள்ள அப்புறம் எப்படி இருக்கும்? ஆனா அந்த அளவுக்கு தைரியம் தான் எந்த ஏற்கனுக்கும் காட்ட மாட்டான். முகமூடி மாதிரி போட்டு போவாரா? எந்த முகமூடி போட்டா சந்தேகம் இருக்குல்ல யாருக்கும். எப்படி மீசலா வச்சுட்டு எப்படி போவாங்க? அப்படியே தான் போவாங்க, அப்படியே தான் வருவாங்க. அந்த சூட்டோட போவாங்க, அந்த சூட்டோடவே வருவாங்க. எப்படி சூட்டோடவே போய் பூஜை பண்ணி கொண்டு வந்தாச்சுல நம்மள கடங்காட்டுல விட்டுட்டு பண்ணாருல அத்தனை கூட்டத்துல நிறைய போலீஸ் தான் இருக்குது. அங்கேயே கேம்பு. பகல் டைம்ல நைட் இல்லைங்களா? பகல் பகல்ல பகல் டைம்லயே போய் கொண்டு வந்தேன். அங்கேதான் நான் அவரோட நேக்க நான் கண்டுபிடிச்சேன். இன்னும் வீரப்ப வர மாட்டேன், அங்கேயே புடிச்சு கொண்டு போடுவாங்கன்னு நானு. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவ்வளவுதான் வீரப்ப மாட்டிடுவான் ஆகன்னு பூஜை பண்ணிட்டு கூடைய தலைமையில வச்சுட்டு வர்றாரு. என்னப்பா பண்றது? அந்த அளவுக்கு தைரியம், அந்த அளவுக்கு இது என்ன மாயா சாமி, நம்ம மாயா.
எதனால தான் நீங்க வந்து இன்னுமே கடவுளா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமா, நாம அதனாலதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நமக்கு எதுவும் செய்யல, நமக்கு எதுவும் கொடுக்கலன்னு நாம அதை இன்னைக்கு நம்ம அவருக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? உதவியெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா வந்து நீங்க அரிசி கொண்டாடி பண்ணிருப்பான், இல்லைன்னா நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்துருப்பான். புரியுது. ஏதோ ஒண்ணுல பண்ணிருப்பான். பண்ற மனுஷதான். ஒரு ஒத்த பைசா கூட ஒருத்தர் சாப்பிட மாட்டான். புரியுது. தன்னதுதான் செலவு பண்ணுவா தகுந்தா, இன்னொருத்தருக்கு செலவு பண்ண மாட்டான். செலவு நான் உண்மை சொல்றேன்னா அவரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நான் சொல்றேன். இருந்தாலும் இவரை நான் சொல்றேன் கையில் பிடிச்சிக்கிட்டு தான். இவன் ஒரு கடவுளும் மனுஷனே தான். நம்ம இதுக்கு சில வந்து அவன் செஞ்சிருக்கிற இதுல வந்து ஒரு கெட்ட மனுஷன் கூட நினைக்கிறாங்க. கெட்டதும் பண்ணியிருக்கிறான், நல்லதும் பண்ணியிருக்கிறான். நாம எப்படி நம்ம சொல்ல முடியும்? கெட்டதே பண்ணேன்னா என்னைய கொள்றதுக்கு வந்தானே நானும் கொள்ளுவேன், அவனும் கொள்ளட்டும். என்ன இதுதான் சொல்லியிருக்கா பேசுவோம் பார்த்தாங்கதா. இன்னும் சும்மா வந்தா இல்லை, நான் எதுக்கு நான் கொள்ளணும்? அவனை கொண்டு போட்டு நான் எவ்வளோ நாள் வாழணும்? அது கூட சொல்லுவோம். அப்புறம் எப்படி இப்ப நம்ம ஒரு மனுஷனை நம்ம அவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்கிறீங்க? நான் அவ்வளவு நம்பிக்கை தான் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில நான் கேட்டு வர்றேன். இப்போ நான் ஒரு கற்பனையா சொல்றேன், ஒருவேளை வீரப்பன் வந்து இறக்காம இப்ப நேர்ல வந்து நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? எப்படி இருப்பீங்க உங்களோட மனசுல? ஒருவேளை வீரப்ப இறக்கல, வனப்பகுதியிலே இருக்காரு, இப்ப வந்து உங்களை வந்து பாக்குறாரு இல்ல நேர்ல எங்கேயா இருக்காருன்னு தகவல் தெரிஞ்சா நீங்க எப்படி நினைப்பீங்க மனநிலை? நாங்க ஐயோ இன்னும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்திலேயே இருக்கிறான், இன்னும் ஒரு நல்லது அவனுக்கு கிடைக்கலையே, ஒரு நல்லது அவனுக்கு வரலையே, என்னதான் எல்லாருக்கும் அப்படி இருக்குமல்ல, அது நாம நினைப்போம். ஏன்னா 4 நாள் வச்சு நமக்கு சோறு போட்டிருக்கிறாங்க, அந்த சோறு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். புரியுது. அந்த இதுல நாம அவரை நினைக்கணும். உயிரோட இருந்தா நீங்க வந்து அவர் வரவேற்பீங்க. போலீஸ் கஸ்டடியிலே வந்து நானும் அவருக்கு எதிரியாகி வந்துட்டேன். நமக்கு சோறு கொடுக்குறவே அவன் வச்சு நமக்கு அவ்வளவு சோறு வச்சு என்னை காப்பாத்தி அனுப்பி விட்டாங்கல்ல, அதுதான் நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். இப்போ உங்களோட வாழ்க்கைய வந்து ஒரு படமா எடுக்கணும்னா எடுக்கலாமா எடுக்கூடாது? இந்த மாதிரி நான் வீரப்பு எடுப்போம் இது மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வந்து ஒரு டைரக்டர் பாக்குறாருன்னு வச்சுக்கோ அந்த வீடியோவை, நீங்க படம் எடுக்கலான்னு உங்களை பத்தி இருக்கிறாங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஒத்துத்தாகணும். நாம வந்து கேட்கறக்கு 4 பேர் பாக்குறதுக்கு வந்து ஒரு படம் நடத்தணும், ஒரு படம் இப்படித்தான் ஒரு நல்லதா கெட்டது எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது, இந்த விஷயம் எல்லாம் நம்ம சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நடந்தது சொல்றோம், நடக்காதது நம்ம சொல்ல முடியும், உண்மைதான் சொல்லணும், பொய்யா சொல்ல முடியும். நடந்ததை சொல்லுவோம், நடந்ததை நடிப்போம், அது வேணா செய்யலாம். இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் அவங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து நடிச்சிச்சு. ஆமா, அதை பத்தி நீங்க படம் பார்த்திருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டீங்களா அந்த விஷயம்? இல்ல, அந்த படம் நானும் பார்க்கல. இவரு வந்து சூர்யா வந்து எடுத்திருக்கிற படம் பார்த்துருக்கேன். அது வந்து ஈரப்பனோட கொடுமை, அது ஈரப்பனை கூட்டாளிகான்ட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன கொடுமை செஞ்சாங்களோ அது ஒரு உண்மை படம் நினைக்கலாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு இது உண்மைதான், இதே மாதிரி தான் நம்மள பண்ணதுன்னு அந்த படம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது. இவங்க அந்த பொண்ணு நடிச்சதான் நீங்க பாக்கல? அந்த படம் எல்லாம் நம்ம பார்க்கல. நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்றாங்களே வர்றாங்கன்னா இந்த வீடியோவில் பண்ணிட்டு போறாங்க. அது நம்மகிட்ட அந்த மாதிரி செல்லு கிடையாது, நம்ம ஒரு சின்ன செல்லு, அது ஒரு பத்திரிக்கை அவர் தான் கொடுத்துட்டு போனாரு. அந்த செல்லு அதுதான் வச்சிருக்கிறேன். நாம அந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் அப்படியே இருந்தாரு இப்படியே இருந்தாருன்றது வந்து நீங்க வந்து நம்புறதே இல்லை. நீங்க நம்பிக்கையே இல்லை. ஒரு இடத்துல பாயசம் வச்சு கொடுத்தாங்க, இவ சுட்டு, அது எனக்கு நம்பிக்கை இல்லைண்ணா. நம்பிக்கை உங்களுக்கு வந்து முழுக்க கிடையாது. அவரு சத்த போனாத்தான் வந்து கிடைச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. உங்க மனசாட்சிப்படி? ஆமா, எங்க மனசாட்சிக்கு அவரு சொன்ன வார்த்தைக்கு அதுதான் எனக்கு. அவர் கையாரவே அவர் செஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் போய் பார்த்து ஆடு மாடு கார் கடந்த இடம் பார்த்து போய் சொல்லி தகவல் சொல்லி தான் வந்து அந்த திட்டங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நேரமே போடக்கூடாது, அவனுக்கு போடவும் மாட்டாங்க. இப்போ வந்து வீரப்பனோட தோட்டம் வீடெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அது நீங்க போய் அந்த இடத்துல பாத்துருக்கீங்களா? இல்ல, பார்த்ததே இல்லை. நீங்க அந்த ஏரியா பக்கமே ஏரியா இன்னும் நான் போகல, பார்க்கல. என்ன ஈரப்பு கூட தான் நான் இருந்தது, அவரு கூட நான் கொஞ்ச நாள் 1 வருஷம் 1.5 வருஷம் நான் கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க.
அதுதான் பழக்க வழக்கங்க. ம். ஆச்சா, மற்றது அவி தோட்டம் அவி காடு அவி வீடுங்கிறது இன்னும் நான் பார்த்தது இல்லை. ம். இன்னும் போய் பார்த்தது இல்லை. இப்போ உங்க பிரச்சனைக்கு இப்போ உங்களோட நிலம் பிரச்சனை இருந்துச்சுல்ல, அதுக்கு வந்து வீரப்பனிடம் சொன்னீங்களா? அவருக்கு ஏதாச்சும் அவருக்கு நான் சொல்லல. அவருக்கு நான் சொல்லியிருந்து அவன் ஏதோ ஒன்று அவியில தொந்தரி பண்ணிட்டேன், எங்க ஊருக்கு தொந்தரி வந்துருமே, பூனை நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன பண்றது, அதுன்னு இந்த காடு பிரச்சனை வந்து அவருக்கு நான் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா அவனை ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா என்ன பண்ண முடியும்? மக்கள் வழிக்கு வந்து இந்த காட்டு வாசிகள் இப்படி பிடிச்சி சாப்பிட்றாங்க அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று செஞ்சிருவான்ல அந்த கோவத்துல. அதனால நான் அதை சொல்ல. நீங்க அங்க இவங்கள பாதிச்சிரோன்றது கெட்டு போனாலுமே இன்னொருத்தனை நாம கெடுத்தக்கூடாதுன்னு தானே நம்மளோட இது. இல்லைன்னா நானும் அந்த மாதிரி ஈரப்பனுக்கு சொல்லி அவனை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். இப்போ அத்தனை போலீஸவே சுட்டு கொண்டு போட்டு இவன் என்ன போய் சுட்டு வீசிட்டு போயிருப்பான். அதனால அது அந்த வழக்குகளை நமக்கு வரும்ல. அதனாலதான் நான் அந்த இதுல நான் அவருக்கு எந்த பிரச்சனை சொல்லுங்க. சொத்து ஏமாத்தினாலே நீங்க வந்து அவனை பாதிக்க கூடாதுன்ற ஒரு மனநிலையில இருந்தீங்க. அந்த இதுலதான் நம்ம சொத்தை புடுங்கி தின்னா விடுவேன்ட்டு நாம இன்னைக்கும் நான் அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாங்க இருக்கிறது அக்கா தங்கச்சிக தம்பிகள் நாங்க வந்து 9 பேர்னா 9 பேர் சொத்து முழுங்கிட்டானே. 9 பேர் இப்ப அனாதிரியா நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த ஊர்னத்தை நாம செய்யறேன். அதுக்கு பெயின் எல்லாம் கட்டிருக்கிறேன். பெயின் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நாள்ல இருந்து தான் அந்த பெயின் எல்லாம் நிறுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துல இருந்து 5 வருஷம் 10 வருஷத்துல இருந்து அதை நிறுத்திருக்கிறாங்க. அந்த கந்தையாது ரசிக்கு எல்லாம் கட்டுறதே இல்லை. அவைகளுக்கு செய்யறது அவைகளுக்கு சொந்தங்கிறாங்க. நான் வந்து இது ஊருக்கு விட்டு ஆகணும், இது ஊர் நத்தம் நான் விட்டு தான் ஆகணும். இதை நான் விட முடியலன்னு நான் வந்து இப்போ என்ன சொல்லிருக்கிறேன், கணக்கு பிள்ளை ஐயாவா மணிகாரரு நம்ம தாசில்தாரு இவரை நான் என்ன கேட்டிருக்கிறேன், ஐயா இந்த ஜாக நான் விட்டுறேன். இது ஊர் நத்தம் தான், ஊர் பக்கத்துல நான் பண்ணி நான் விவசாயம் பண்ணி நான் எடுக்க முடியாது. இங்க மாடு கோழி ஆடு எல்லாம் வருது உள்ள என்னைக்கும் அது சண்டை தகராறு தான் நடக்கும். புரியுது. ஆமா, அந்த மாதிரி வேண்டாம். இந்த இந்த இடத்துக்கு இடம் எனக்கு வேற ஏதோ ஒரு பக்கம் எனக்கு இடம் கொடுங்க, இது வேணா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் வந்து எல்லா அளவு போட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு சரியப்பா உங்களுக்கு வேற இடம் கொடுக்குறேன் இன்னும் தாசில்தார் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, அவர் என்னைக்கு வந்து எனக்கு காமிக்கிறோம் அன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு தான் திங்குறேன்ட்டு ஓட்டிட்டு இருக்கேன். சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த வீரப்பநாடு போனதுனால எதனா சிரமப்பட்டாங்க, அடிச்சாங்க, அந்த மாதிரி எதனா பிரச்சனை ஏற்படுச்சாங்க? இல்ல, அப்பா அம்மா இல்ல அப்ப இல்லைங்க. நீங்க போகும்போது அப்பா அம்மா கிடையாது? அப்பா அம்மா கிடையாது. அப்பனும் இருந்துருச்சு அம்மாவும் இருந்துருச்சு. ஏன்னா தம்பிக அக்கா தங்காசிக இவீல்தான் நம்ம குடும்ப சொந்த பந்தத்துல பேத்தி பேரன் இப்படித்தான் நம்ம பிள்ளைக இவீல்தான். பிள்ளைய பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க அங்கேயே கர்நாடகத்துல. அங்கேயே பாத்ரூம்ல குளிக்க வச்சு வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம சொந்தத்திலேயே எங்க மச்சனோட பையனை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. மத சுருமலையிலேயே கஸ்டடியில தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. நீங்க? ஆமா, அதுக்கு நான் கூட சொல்லி இருக்கிறேன். என்ற பிள்ளைக்கு போலீஸ்கார வந்து ஒரு ஐஜி வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து கல்யாணம் பண்றதுக்கு அவருக்கு என்ன அனுமதி இருந்துச்சு? தாய் தகப்பன் நம்ம 2 பேரும் இருக்கோம்ல, அவருக்கு எந்த உரிமை எப்படி இருந்துச்சு? வேணா ஒரு அனாதி பிள்ளைக்கு வேணா செய்யட்டும், அது நாங்க ஒத்துக்கிறோம். தாய் தகப்பில் விட்டுட்டு அவன் கல்யாணம் ஒரு பாத்ரூம்ல வந்து கஸ்டடியில் கொண்டு போய் கல்யாணம் பண்ண எப்படின்னு அது கூட நான் பேட்டியில் சொல்லியிருக்கேன். நிறைய அது கூட பாதிக்கப்பட்டிருக்குது அந்த பிள்ளை. புரியுது. அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை கூட யாருமே எதுவுமே கவனிக்கல, எதுவும் கொடுக்கல. 12 வயசுக்கு வந்து ஒரு 4 நாளா 8 நாள் ஆயிருக்குது. அந்த மாதிரி பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரு? போலீஸ்கார அதிகாரிக கூட்டிட்டு போய் அங்க கேம்ப்ல வச்சுக்கிட்டு அது கொடுமை பண்ணிருக்கிறாங்க. அதுல சொல்லாத விஷயம் நம்ம. புரியுது. ஆமா, ரொம்ப சித்திரவதை. அப்புறம் இதெல்லாம் சொல்லி போடுவேன்னு எங்க சொந்தத்திலேயே ஒரு பையனை பிடிச்சி எங்க மச்சனோட பையனை பிடிச்சி அவனை மிரட்டி அவனை அப்பனை கொண்டு போட்டாங்க. அவர் அப்பனை எங்கத்த கொண்டு போனாங்களா என்ன தெரியல. எங்க ஊர்ல இங்கத்த கொண்டு போனாங்களா, இப்படி கொண்டு போய் இங்க அவனை தூக்கிட்டு போய் எந்த பக்கம் வீசினாங்களோ தெரியல, எந்த பக்கம் பொதிச்சாங்களோ தெரியல. காணாம பண்ணி உங்க அப்பனை பண்ண மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம், நீ சொல்லக்கூடாதுன்ட்டு அப்படி மிரட்டி மருமகனுக்கு அப்படி சொல்லி அந்த பையனுக்கு சொல்லி அந்த பிள்ளைய தாலி கட்டினாங்க. தாலி கட்டி விட்டாங்க. அதுதான் நான் அது கேட்டிருக்கேன். நம்ம குழந்தைக்கு நமக்கு வந்து அவன் கல்யாணம் பண்ணணும்,
அவன் டியூட்டி அவன் ஈரப்பனோ இல்லை துப்பாக்கி சித்தனோ இல்லை ஈரப்பனோ கோவிந்தனோ இவ பிடிக்கணும் சுடணுமோ இவ நம்மளை சுடட்டும். புரியுது. ஆமாம், நம்ம பிள்ளைக்கு இவன் கொண்டு போய் கஸ்டடி வச்சு அந்த பிள்ளை எல்லாம் சின்ன பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி அவனை பையனை மிரட்டி அவன் அப்பனை கொண்டு இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி அவன் அதிகாரியாக இருக்கலாமா? அதிகாரியாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். அப்படி எல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் சிரமப்பட்டிருக்கேன். அந்த மாதிரில சிரமப்பட்டு அந்த பிள்ளை அங்கே தான் இருக்குதுப்பா. இப்போ உங்களோட ஜெயில் வாழ்க்கை எத்தனை வருஷம் வந்துருக்கு? ஜெயில் வாழ்க்கை நான் வந்துங்க தமிழ்நாட்டில் 8 வருஷம். 8 வருஷத்துல எனக்கு கேஸ் ரிலீஸ் ஆகுது. கேஸ் எனக்கு அங்கே லைஃப் கொடுத்தாங்க. லைஃப் கொடுத்து லைஃப்பில் அப்பீல் பண்ணி நம்ம வக்கீல் அப்பீல் பண்ணி அப்பீலில் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. அங்கே 8 வருஷத்துல ரிலீஸ் ஆச்சு. 8 வருஷத்துல அங்கே ரிலீஸ் ஆன கடைசியில கர்நாடகா தூக்குறாங்க. கர்நாடகா கொண்டு போய் மைசூர்ல வைக்கிறாங்க. மைசூர்ல வச்சு அங்கே 11 வருஷம் நானும் அங்கே 11. அப்புறம் இங்கே 8 அங்கே 11 மொத்தம் 19 வருஷம் நான் சுக்கா சிறையில் இருந்திருக்கிறது. 19 வருஷம் உங்க லைஃபே பாதி லைஃபே போயிருக்குது. நாம அங்கே நான் எந்த தொல்லை யாருக்கும் எந்த தொல்லையை கொடுக்கல. அங்கேயே நான் ஒரு போலீஸ் செய்கிற அதிகாரி செய்கிற வேலை நான் அங்கேயே உரிமை பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுடிகளா அந்த மாதிரி இந்த மாதிரியா ரவுடிஸா அந்த மாதிரி இந்த மாதிரியில் கொண்டு வந்து எங்கள் பிளாக்கு தான் 1ஆம் பிளாக்குன்னு தான் நான் இருந்தேன். 1ஆம் பிளாக்கு தான் கொண்டு வந்து விடுவாங்க. அவிலையில நான் திருத்துவேன். இந்த மாதிரியில பண்ணாதீங்கப்பா, இந்த மாதிரி ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா போகணும், ஒழுக்கமா நடந்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு பெயில கிடைக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும் என்ன புத்தி மத்தியில சொல்லி அங்கே இருப்பேன். அந்த அதிகாரிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் ரிலீஸ் ஆகும் போது எல்லாம் அழுது கண்ணில் தண்ணியே விட்டுட்டாங்க. ஒரு அம்மா நமக்கு ஒரு ரெட்டி சூப்பரண்ட் ஒருத்தர், மரிகோடர் ஒருத்தர், அப்புறம் ஒரு அம்மா சைத்ரா மேடம், லலிதா மேடம்னு அவரு கடவுளை என்ன நான் வேண்டேன். அந்த அதிகாரிகள் நம்மளை அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க. சிறையெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு? பொறுத்தது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் சரணானதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டிலயும் அவ்வளவுதான். அங்கே ஒரு தாச சூப்பரண்ட் இருந்தாரு. அவரு நமக்கு எல்லாம் ரொம்ப உதவி செய்வாரு. அதுக்குள்ளேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி அங்கேயே டியூட்டிலேயே சேர்ந்துட்டாரு. உங்களுக்கு மேல என்னென்ன வழக்குகள் பதிவு பண்ணாங்க? நம்ம மேல பயங்கர வழக்க பண்ணிருந்தாங்க. கொலை வழக்கம், கிட்னாப் வழக்கம், எல்லா வழக்க போட்டிருந்தாங்க. நான் வெளியிலேயே வரவே முடியாது. அந்த மாதிரி செக்ஷன் எல்லாம் கர்நாடகத்தில் போட்டிருந்தாங்க. மரண தண்டனை, தூக்கு தண்டனை, அது லைஃப், அது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. தூக்கு தண்டனை கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த செக்ஷன்ல போட்டிருந்தாங்க. நான் எந்த கொலை குற்றத்துக்கும் நான் எந்த இதுலயும் நான் கிடையாது. நீ உடனே இல்லை. இப்போ போலீஸ் என்னைய பிடிக்குது, கோயில்ல பிடிக்குது, கொண்டு போடுறாங்க, ஆசனூர்ல வைக்கிறாங்க. ஆசனூர்ல இருந்து நான் எஸ்கேப் ஆகிறேன். எஸ்கேப் ஆகி நான் கொஞ்ச நாள்ல ஈரப்பனை சேர்றேன் காட்டுக்குள்ள. ஈரப்பனை கூட இருந்ததுல இருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. நானும் ஆசனூர்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தேன்ல, அதுல இருந்து கணக்கு, அதுல இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டேன். எந்த கொலை எந்த குற்றத்தை நான் எடுத்துக்கிட்டேன் நான் ஏற்றுக்கிறேன். எந்த கொலை குற்றத்துக்கும் நான் எந்த சம்பந்தம் இல்லை. எத்தனை கொலை பண்ணானே அவனை கால் கட்டி ஈரப்பன் காலையெல்லாம் கட்டி நான் அவரை விட வச்சிருக்கேன். வீரப்பண்ணி வேண்டாம், வேண்டாம், இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் வரணும், நீ வேண்டாம், நீ செஞ்சதே போதும், இன்னும் இந்த மாதிரி செய்ய வேண்டாம், உன்ற காலை கட்டுக்கிறேன், இல்லை நான் என்ன கொண்டு போட்டு நீ வேணா ஏதாவது பண்ணும் அப்படின்னு காலையில் நீ ஏன் தடுத்துற அப்படின்னு கூட எல்லாம் பேசுவார். இப்போ வீரப்பன் அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சு கட்டுப்பாடுவாரா எப்படி? கட்டுப்பாடுவாரு. அப்புறம் தனியா என்னைய கூட்டிட்டு போய் என்ன பண்ணல இது பண்ணலாம், இந்த மாதிரி இந்த இதுல தான் நானும் காட்டுக்குள்ள இப்படி இருக்கிறது. அவரும் சொத்து பிரச்சனைல தான் மேக்ஸிமம் உள்ள வந்தாரு. இவனாலதான் நான் இப்போ காட்டுக்குள்ள நான் இருக்குது. இந்த மாதிரி ஆளுகள் இருக்கக்கூடாது, சுட்டு பொசி விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நான் கையில விழுந்து நாம மன்னிப்பு கேட்டு ஏதோ அவருக்கு சாப்பாடு கீப்பாடு போட்டு ஏதோ செலவு கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நீங்களும் எத்தனையோ பேர் நான் காப்பாத்திருக்கீங்க. போலீஸும் காப்பாத்திருக்கேன், எல்லாரும் காப்பாத்திருக்கேன், பொதுமக்களும் காப்பாத்திருக்கிறேன், ஆள் காட்டி காப்பாத்திருக்கிறேன். இல்லைன்னு ஏகப்பட்ட ஆளு. அவருக்கு ஆள் காட்டினே சுத்தமா பிடிக்காது. பிடிக்காது. போலீஸ்க்கு சப்போர்ட் பண்றல, சும்மா நீனும் காடு சுத்துறேன், நானும் காடு சுத்துறேன், நானும் காட்டுல இருக்கேன், அவன் வருவான், டியூட்டியில் போறவான் போவான், அவனுக்கு நீ போய் சொல்ற
அவனுக்கு எதுக்கு நீ இருக்கிற இடம் எல்லாம் காட்டுற என்ன, அதுதான் அவனுக்கு பிடிக்காது. ஆள் காட்டியும் சுத்தம் பிடிக்காது. அவனுக்கு ஆள் காட்டினா பிடிக்காது. அடிச்சு கொண்டு வருவான். இன்னும் டைரக்டா நீ வந்து பாக்குறியா, பேசுறியா, உங்கள்கிட்ட கஷ்ட சுக்கா சொல்றியா, சரி, அதை ஏத்துக்குவான். இப்ப வந்து வீரப்பன் அவர்கள் வந்து நியாயெல்லாம் பேசுவாங்க, ஊர் பிரச்சனை அதெல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் இவன் பேசிதான் நடக்குமாமா ஊர்ல கூட, அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்தது இல்ல. இன்னும் ஊர் பஞ்சாயத்துலயே ஊர்ல நடக்குதா இந்த மாதிரிதான் சொல்லுவாங்கல்ல. இப்ப துப்பாக்கி சித்தம் இங்க நல்லவனும் கெட்டவனும் இந்த ஊருக்கு தான் தெரியும். புரியுது. அடுத்தவருக்கு தெரியாது. இங்க நம்ம பேச கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க. நாம எந்த பேசுவார்த்தை இருந்தாலும் கூட அதே நீ இப்படி இரு இது என்ன அவனுக்கு புத்தி மாதிரியே சொல்லி இவனுக்கு புத்தி மாதிரி சொல்லி இனி இந்த மாதிரி இதை நடந்துக்காது அப்படின்னா அது ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு பண்ணா அது ஒரு மாதிரி இருக்குதுல்ல. அப்படித்தான். ஏன்னா நமக்கும் இங்கே மரியாதை இருக்குது. புரியுது. ஆமா, அவருவே இதே மாதிரி இருந்தாங்களா. நாமும் அதே மாதிரி நாம யாருக்கும் கெட்டதெல்லாம் செய்யணும்னு கிடையாது. கெட்டதா நல்லதா அதை ஒன்னா சேர்த்து நாம நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க அப்படிதான் நீங்க சொல்லுங்க, அது முடிப்போம். ஆமா. இப்ப வீட்டுல அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறைவாக போனாங்களா, என்ன ரீசன்? அவங்க மேல என்ன வழக்கு பதிவு வீட்டுல? உங்க ஒய்ஃபுக்கும் அதே கேஸ் தான். 2 கேஸே தான் அவளுக்கும் போட்டு. அவங்களும் வந்து கர்நாடகால இருந்தாங்க, தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகத்துல இருந்தாங்க. எத்தனை வருஷம் ஜெயில வழக்கு? 10 வருஷம். அவங்க எந்த குற்றம் செய்யாதனால உங்க கூட வந்ததுனால 10 வருஷம்? இல்ல 10 வருஷத்துல எப்படி விடுதலை பண்ணாங்கன்னு அவரு குமாரசாமின்னு ஒரு அதிகாரி அவர் வந்தாரு. அவர் வந்து அவர் ஃபீல்ட்ல வந்து 8 வருஷத்துல லைஃபர்களை 8 வருஷத்துல விடுதலை பண்ணாங்க. அதுல வந்து பொம்பளைகளுக்கு 5 வருஷம். அந்த இதுல இவ சிக்கினதுக்கு அந்த அதுல வந்து இவ விடுதலை ஆனது. இல்லைன்னா 5 வருஷத்துக்கு விடலைன்னா இவளும் இருந்திருப்பா. இவளும் நம்ம சமத்துக்கு இருந்திருப்பா. இங்கே இருந்தாங்க கர்நாடகால வந்து 5 வருஷம் இருந்தாங்களா? அங்க 5 வருஷமா, இங்க 8, 9, 10, அங்க 2 வருஷம் கர்நாடகத்துல இருந்திருக்கிறாங்க. அப்ப 3ஆவது வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த சித்திரவதை பண்ணல மறுபடியும்? யாருக்கு? இப்ப இந்த லாக்அப் கஸ்டடி எல்லாம் சொல்லி நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அதுல நம்ம சம்சாரத்துக்கு ஒண்ணு இது இல்ல. அது நானும் போன பக்கம் நம்ம கூட வரணும், நம்ம கூட பக்கம் வந்து அதெல்லாம் முதல்ல எல்லாம் இது பண்ணிருந்தாங்க. அவளை தனியா கொண்டு போக கூடாது. நீங்க சரண்டர் பண்ணும்போது நிபந்தனை நீங்க என்ன நிபந்தனை வச்சீங்க? சரண்டர் நாங்க சரண்டர் பண்ணும்போது நானும் ஜட்ஜையவே நான் கேட்டுட்டேன். கேட்கறதுக்கு முன்னாடி வந்து வேற கொண்டு போக முடியாது, நான் போலீஸ் நம்ப மாட்டேன். கூட தான் எந்த கோர்ட்டுக்கு போறதுன்னா கூட கூட்டிட்டு போகணும். அந்த கூட்டத்துலயே வந்து எங்களை பொம்பளை சிறையில் தான் விடணும், அவ பாதுகாப்பா இருக்கணும். அந்த மாதிரி என்ன நான் நம்ப இல்லைன்னா நான் தாலியை வறுத்து போடுவேன். கலாட்டி பண்ணிட்டு இங்க சத்தியம் வந்துருச்சுல. அப்புறம் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்து நம்மள இடத்தான் அவளை எடுப்பாங்க. நம்மளை கோர்ட்டு கூட்டிட்டு போனா தான் கூட்டிட்டு போவாங்க.